வணக்கம், நான் நயினார் நாகேந்திரன் பேசுகிறேன். வரும் 22ஆம் தேதி மதுரையில் முருக பக்தர்கள் மாநாடு நடைபெற இருக்கிறது. அனைவரும் கலந்து கொண்டு சிறப்பிக்குமாறு அன்போடு வேண்டுகிறேன். நன்றி, வணக்கம். முருக பக்தர்கள் மாநாடு ஜூன் 22 மதுரையில். இடம் அம்மா திடல், பாண்டிக்கோவில் அருகில். முருகன் அருள் பெற அழைக்கின்றார்கள். பாஜக சிந்தனையாளர் பிரிவு, தமிழ்நாடு. அதன் தமிழர்களுக்கு வணக்கம். பல்வேறு துறைகளில் சிறந்த ஆளுமைகளை சந்தித்து நாம் நேர்காணல் எடுத்து வருகிறோம். அந்த வகையில் மீண்டும் நம்மோடு இணைந்திருக்கிறார் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் செய்தி தொடர்பாளர் பேராசிரியர் கல்யாண சுந்தரம் அவர்கள். அவரிடம் கேட்பதற்கு நிறைய இருக்கின்ற வாரங்களோடமே கேட்போம். வணக்கம் பேராசிரியர். வணக்கம். வணக்கம் மகேஷ், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க. நீங்க நல்லா இருக்கீங்களா? நலமா இருக்கோம். தமிழ்நாட்டு அரசியல் ரொம்ப ஆரோக்கியமா போகணும் இல்ல? ஒரு வாதத்துக்கு ஒரு வாதம், ஒரு கருத்துக்கு ஒரு கருத்து, அதுதானே ஆரோக்கியமா இருக்கும். அதுதானே ஒரு ஆரோக்கியமான அரசியலா இருக்கணும். மறுபடியும் கொஞ்சம் பின்னோக்கி போற மாதிரி இருக்குது, கொஞ்சம் தரம் தாழ்ந்து. அதாவது ஒரு 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 புகைப்படத்தை திரு இபிஎஸ் அவர்கள் குறித்து ஒரு கார்ட்டூனை ஒரு தவறான முறையில வெளியிடுறாங்க டிஎம்கே ஐடி விங். அதை நம்ம கண்டிக்கிறோம். பதிலுக்கு பதில் நாம சில கார்ட்டூனை போடுறோம். நாங்க இப்படி எல்லாம் போடுறதுக்கு தயாரா வந்தோம்னா எப்படி இருக்கும், ஒண்ணுமே இல்லாம நாங்க போட முடியும் சிஎம் அப்படின்னு எல்லாம் நம்ம சொல்ல வேண்டிய தேவை. அவங்க தான் அப்படி ஒரு தவறு பண்ணிட்டாங்க. அந்த மாதிரி ஒரு படம் போட்டிருக்க கூடாது. அவங்க வேற ஒரு விஷயத்த சொல்ல இந்த படத்தை போட்டிருக்காங்க. நீங்க பதில் நேற்றுக்கு நாள் முழுவதும் ஏடிஎம்கேவினர், ஐடிவிங் எல்லாருமே சேர்ந்து நீங்க ஒரு இஷ்டமேனிக்கு பல கார்ட்டூன், அதே போல திமுக தலைவர்கள் நிறைய பேருடைய சில புகைப்படங்கள் எல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு வேற மாதிரி மீம்ஸ் வீடியோஸ் எல்லாம் போட்டதெல்லாம் நான் பார்த்தேன். இது என்ன ஒரு அரசியல் இது? ஆமாங்க. முதல்ல திமுகவினுடைய அந்த ஐடிவிங் தமிழர்களினுடைய அந்த மரபு சார்ந்த ஒரு அரசியல் நாகரிகத்தை, திமுகவினுடைய வரலாறே அந்த நாகரிகத்திற்கு எதிரானது. அது கருணாநிதி அவர்களின் காலம் தொட்டு அந்த கட்சி முழுமையா ஒரு அநாகரிகத்தை ஆதரிக்கிற கட்சியாகத்தான் வந்திருக்கு. அதனுடைய ஒரு வெளிப்பாடாகத்தான் நேற்று அவ்வளவு கொச்சையா நீங்க ஒரு கட்சியினுடைய அபிஷியலான ஐடி விங், அதனுடைய பக்கத்துல ஒரு நாட்டினுடைய எதிர்க்கட்சி தலைவர், ஒரு முன்னாள் முதலமைச்சர், அவரை பற்றி இவர்கள் ஒரு படம் போடுகிறார்கள். இது இவங்களுக்கு புதுசா அப்படின்னு பார்த்தா, உண்மையில எனக்கு அதை பார்க்கிற போது என்ன தோணுச்சுன்னா, திமுக மாறவே இல்லை அப்படிங்கிற ஒரு உணர்வு இருந்துச்சு. ஏன்னா மரியாதைக்குரிய பெருந்தலைவர் காமராஜர் அவர்களுக்கு இதே போல படத்தை போட்டவர் கருணாநிதி. அந்த படங்களும் இன்றைக்கு எடுத்து போடப்பட்டு கொண்டிருக்கிறது இதே முரசொலியில. அதை ஏன் நாங்க மறுபடியும் அந்த முரசொலி பத்திரிகை என்பது ஒரு ஒரு ஒவ்வாமைக்குரிய பத்திரிகை என்று நாங்கள் சொல்லிக்கொண்டே இருக்கிறோங்கிறதுக்கு அதெல்லாம் காரணம். அன்னைக்கு முரசொலியில செஞ்சவங்க இன்னைக்கு இந்த டிஜிட்டல் யுகம் வளர்ந்த பிறகும் அவர்களுடைய அறிவுக்குள்ளே இருக்கிற அந்த வக்கர புத்தி போகவில்லை என்பதனுடைய வெளிப்பாடாகத்தான் அந்த படத்தை போட்டார்கள். நீங்கள் இப்ப கேட்கறது, நீங்க ரிப்ளை கொடுக்க, நான் போட்ட பதிவையே நான் உங்களுக்கு பதிலா சொல்றேன். நான் போட்ட பதிவில் நான் என்ன சொன்னேன்னா, டிஎம்கே ஐடிவிங்க போட்டு, ஏன்பா 2 நிமிஷம் ஆகாதா சிஎம் இதுவும் இல்லாம பண்றது, இதுவும் இல்லாம போடுறதுக்கு 2 நிமிஷம் தான் ஆகும். ஆனா அந்த வேலையை நாங்க செய்யல. செயற்கரிய செய்வர் செஞ்சிட்டாங்க நிறைய பேர். செயற்கரிய செய்வார் பெரியார், சிறியாருக்கு அது தெரியாதுங்கிறார் யாரு, வள்ளுவர். நான் என்ன சொல்றேன், நாங்க இதை செய்ய முடியாம இல்லை. இப்ப மதேஷ், நீங்க என்னால பதிலே சொல்ல முடியாத ஒரு கேள்வி வச்சுட்டீங்கன்னாவோ, அல்லது மிகப்பெரிய ஒரு சிந்தனையை நீங்க சொல்லும் போதோ உங்களை நான் மறுக்க முடியாது. உங்களுக்கு நிகராக நான் வரணும் இல்லைங்களா? நீங்க சாதாரணமா இப்ப இங்க அங்கிருந்து காலில் வெட்டி வச்சீங்கன்னா திருப்பி என்ன வெட்டி ரொம்ப வேலை ஆகாது. அப்போ கீழ்த்தரமான வேலைகளை செய்யணும்னு முடிவு பண்ணிட்டா அது செஞ்சிடலாம். அது ஈஸி. என்னுடைய பதிவுக்கு பதில சொல்றேன் நான் உங்களுக்கு. முதல்ல அது ரொம்ப ஈஸி. ஆனா அதை நாங்க செய்யல. ஏன் செய்யல தெரியுமா? அந்த களிசடை சிந்தனைக்குள்ள இந்த அரசியல் சிக்கிக்கொள்ள கூடாதுன்னு நினைக்கிறோம். அதனால படத்தை போடல. போட முடியும்டா, இது ரொம்ப சாதாரண வேலைடா, நீங்க செஞ்சு வச்சிருக்கிறது ஒரு சின்ன பையல் செய்யற வேலைடா, இந்த வேலை ஏன்டா இவ்வளவு ஒரு அரசியல் கட்சி, இப்படி இவ்வளவு காலம் இருந்துக்கிற கட்சி, என்னென்னமோ 50 வருஷங்களை கடந்து வந்திருக்கிற ஒரு கட்சி, இப்படியாடா இவ்வளவு தரமிறங்கி போயிருவீங்க? ஒரு நல்ல பிறப்பு தமிழ் மண்ணில் ஒருத்தர் பிறந்திருக்கிறான்னா அவனுக்கு இப்படி ஒரு சிந்தனை வருமாடா என்பதுதான் என்னுடைய பதிவினுடைய அர்த்தம். அதிமுகவினர் நிறைய பேர், நிர்வாகிகளே சிலர் போட்டதெல்லாம் கூட நான் பார்த்தேன். நீங்க அதிமுகவோ திமுகவோ நாம் தமிழர் கட்சியோ விஜய் அவர்களின் தமிழக வெற்றி கழகமோ இன்னும் பல கட்சிகள் இன்றைக்கு இருக்கிற கட்சிகள் ஆக்டிவா, ஐடிவிங் ஆக்டிவா இருக்கிற கட்சிகள் இன்னைக்கு இருந்து கொண்டிருக்காங்க. இதுல நான் உங்களுக்கு சொல்றேன், நீங்க திமுகவை பற்றி ஒரு கருத்து போட்டீங்க அப்படின்னு சொன்னா, இப்ப சமீப காலங்கள் நடக்கிற சொல்றேன், திரு விஜய் அவர்களினுடைய படத்தை முகப்பு படமா வச்சுட்டு அதிமுகவையோ அல்லது என்னையோ தனிப்பட்ட முறையில் திட்டி எழுதுற பதிவுகள் நீங்க என்னோடதுலயே பார்க்கலாம். என்னுடைய அந்த ட்விட்டர் பார்த்துக்கிற தம்பி அதை எனக்கு எடுத்து காட்டுற. அது உண்மையில் என்னன்னா, அவங்க தமிழ் அங்கே விஜய் அவர்களின் கட்சியை சேர்ந்தவர்கள் அல்ல. அவர்களுடைய படத்தை வச்சும் ஃபேக் ஐடி வந்தாச்சு. புரியுதானுங்களா? இது யார் செய்யறாங்கன்னு நான் யாரையும் குற்றம் சொல்லல, ஏன்னா எங்கிட்ட சாட்சி இல்லை, இதுக்கு ஆதாரம் இல்லை. ஆனால் அவங்க அந்த கட்சியை சார்ந்தவர்கள் அல்ல. அப்ப யாரு வேண்டுமானாலும் எதை வேண்டுமானாலும் எழுதலாம். நான் கேட்பது என்னன்னா, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அபிஷியல் ஐடி விங் அல்லது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய எங்களுடைய பொதுச் செயலாளர் அவருடைய பக்கம் இருக்கிறது, அவருடைய பக்கத்திலோ
அல்லது எங்களுடைய வேறு வேறு விங் இருக்கு இன்னைக்கு, மாணவரணி இருக்கிறது, இளைஞர் இளம்பெண்கள் பாசறை இருக்கிறது, அதனுடைய விங்கை சேர்ந்த எல்லாருமே பதில் கொடுத்திருக்காங்க. டாக்டர் பரமசிவம் அவர்கள் ஒரு காட்டமான பதிலை கொடுத்திருக்கிறார். மரியாதைக்குரிய சிங்கை ராமச்சந்திரன் அவர்கள் மிகச்சிறந்த ஒரு பதிலை கொடுத்திருக்கிறார். எல்லாருமே எவ்வளவு கண்ணியத்தை அவங்க வார்த்தைகளை கடைபிடிக்கிறாங்க பாருங்க. இது எங்க பொதுச் செயலாளர் கூப்பிட்டு ஒவ்வொருத்தருக்கா சொல்ல முடியுமா? தானா ரத்தத்துல வருது, அந்த கண்ணியம் தானா ரத்தத்துல வருது. நீங்க சில பேர் கோபப்பட்டு எழுதுறாங்கன்னு எழுதுவான். இல்ல அவங்களே இன்னொரு பதிவும் கூட அதே டிஎம்கே ஐடிவிங் பேஜ்ல போட்டிருக்காங்க. நீங்க என்னென்ன பதிவெல்லாம் பாருங்க, இதெல்லாம் நீங்க நியாயவான்களா எங்களுக்கு கேள்வி கேட்கறீங்களே அப்படின்னு அவங்க போட்டிருக்கிற பதிவு நீங்க பாத்தீங்களா? நான் பாக்கல. அதெல்லாம் பார்த்தாதான் அவங்க என்ன மனநிலையில அதை பண்ணாங்க. அவங்க மனநிலையெல்லாம் விடுங்க. அவங்க இந்த அருவருப்பான வேலையை செஞ்சுட்டு இதுக்கு இது தேடிட்டு இருக்க கூடாது, சாக்கு தேடி சொல்லி. அந்த படம் பிரச்சனை ஒரு நிமிஷம். ஆனா அவங்க கேக்குறது மாநில உரிமையை நீங்க விட்டு கொடுத்துட்டீங்களே, கேள்வியே கேட்க மாட்டேன்றீங்களே, போயிட்டு சரணாகதி ஆயிட்டீங்களே. கேள்விக்கு நம்ம வரலாம் மதேஷ். இப்ப நம்ம பேசிட்டு இருக்கிறது அந்த படம் இவங்க போட்டதனுடைய அந்த அநாகரிக அரசியலை பற்றி தான் பேசுறோம். அந்த கேள்விக்கு நம்ம வரலாம். அதை யாரும் அனுமதிக்க முடியாது, யாரும் நியாயப்படுத்த. அது நீங்க கண்டனம் தெரிவிச்சுட்டு நீங்க எங்கிட்ட கேள்வி கேட்கறீங்க இல்லீங்களா, நீங்களும் இப்படி பண்ணிட்டீங்களேன்னு. நான் சொல்றேன், அபிஷியலா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு யாரும் அதை செய்ய மாட்டோம். நீங்க ஆனால் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கிற தொண்டனுக்கு, எனக்கும் நான் சொல்றேன், நானும் ஒரு தொண்டனாக சொல்றேன், ஒரு தடவை 2 தடவை 3வது தடவை, போன தடவை திரு ரகுபதி அவர்களை இதே மன்றத்துல தற்குறி ரகுபதினு நான் பேசினேன் இல்லீங்களா. நான் அந்த சொல்லை பயன்படுத்துறவன் அல்ல. ஆனா ஏன் பேசினேன்? அந்த சொல்லை அவர் பயன்படுத்தி எங்கள் பொதுச் செயலாளரை பேசினார். புரியுதுங்களா? ஒரு நாட்டினுடைய எதிர்க்கட்சி தலைவரை ஒரு அமைச்சர் இப்படித்தான் விழிப்பாரா? உங்களுடைய மரியாதை எங்க கெட்டு போகுது தெரியுதா? அப்ப நீங்க இதைத்தான் செந்தில் பாலாஜியின் அறிக்கை நீங்க எடுத்து பாருங்க. செந்தில் பாலாஜி கொடுத்திருக்கிற அறிக்கை பாருங்க, எவ்வளவு கொச்சையான சொற்கள் இருக்கிறது. ரகுபதி கொடுத்திருக்கிற அறிக்கையை பாருங்கள், எவ்வளவு கொச்சையான சொற்கள் இருக்கிறது. முதலமைச்சர் கொடுக்கிற அறிக்கையை பாருங்கள். முதலமைச்சர் அரைவேக்காட்டுத்தனமாக வயிற்றெரிச்சல். ஒரு 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 ஈனத்தனமான ஒரு மனிதன் பயன்படுத்துவானா இந்த வார்த்தையில? அரைவேக்காட்டுத்தனம் ரொம்ப ரொம்ப காட்டமான ஒரு முதலமைச்சருடைய அறிக்கை அது. நீங்க அவரோட எல்லா அறிக்கையும் எடுங்க. நான் என்ன சொல்றேன், ஸ்டாலின் அவர்கள் உட்கார்ந்து அறிக்கை எழுதல, சரிதானே? ஆனா ஏதோ ஒரு களிசடை அங்க இருந்து இந்த வேலையை செய்தல. தொடர்ச்சியா தமிழ்நாட்டு அரசியலே நாசம் பண்ற, அநாகரிகத்துக்கு அருவருப்புக்கு உட்படுத்துற வேலையை செய்தல. நீங்க கல்யாண சுந்தரத்தை விட்டுருங்க, இன்னொருத்தனை விட்டுருங்க, வேற ஒரு மாநிலத்துக்கார, வேற ஒரு நாட்டுக்கார 21ஆம் நூற்றாண்டு இப்படியாடா கேடுகட்ட அரசியல் செய்றீங்கன்னு நினைக்க மாட்டான். இவ்வளவு அருவருப்பா உங்களுடைய ஒவ்வொரு அறிக்கையை எழுதி கொடுக்குறான்ல. உங்க மேடையில நீங்க பேசுனது எவ்வளவு கேவலமான சொற்களை பயன்படுத்தி நீங்க பேசியிருக்கீங்க. அந்த சமயத்துல எல்லாம் நாங்க கண்டிச்சிருக்கோம்ல. ஆனா எங்களை மட்டுமா அங்க செஞ்சாங்க? எதிர்கட்சி மட்டுமா? நான் உங்களுக்கு இப்ப சொல்றேன், கேட்டுக்கோங்க. இவங்களுக்கு பிரச்சனையே என்னன்னாங்க, இந்த துணி அவுக்கிறது, இந்த சிங்கள இனவெறி ராணுவத்துக்குள்ள என்ன அந்த வக்கரம் இருந்துச்சோ, அந்த வக்கரம் கொஞ்சமும் குறையாம திமுக காரங்கிட்டு இருக்கு. எனக்கு அதுதான் எனக்கு ஆச்சரியமா இருக்கு. இவனுக்கு என்ன பிறப்பு? யாரோட ஒப்பிடுறீங்க? நான் உங்களுக்கு சொல்றேங்க, சிங்கள இனவெறி ராணுவம் அவன் சண்டையிட்டான்னா நேருக்கு நேர் நெஞ்சுக்கு நேரம் சண்டை போட மாட்டான். அப்படி அந்த சண்டையில கொலை செய்யப்பட்ட பிறகும் கூட, சண்டையில உயிரிழந்த பிறகும் கூட ஆணையும் பெண்ணையும் நிர்வாணப்படுத்துவான். இது அவனுடைய நீங்க என்டையர் ஹிஸ்டரி எடுத்து பார்க்கலாம். அவ்வளவு கொச்சைப்படுத்துவான், கேவலப்படுத்துவான். இறந்து போன உடல்களை நிர்வாணப்படுத்துற வக்கர புத்தி கொண்டவர்களுடைய இடம் அங்க சிங்கள ஆர்மியில் இருந்துச்சு. நான் அதை அப்படியே சொல்றேன். அதேதான் உனக்கும் இருக்கு. என்னதான் இவன் பிரச்சனை? இங்க இப்ப எங்க பொதுச் செயலாளருக்கு இப்படி படம் போடுறேன். இவன் ஆட்சிக்கு வந்த பிறகு, இந்த திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு எத்தனை பெண்களை நீ சமூக வலைதளங்கள்ல எவ்வளவு கொச்சைப்படுத்தியிருக்கேன்? நான் பட்டியல் போடவா? ஒண்ணு வேண்டாம். இந்த உள்ள எல்லாத்துக்கும் தெரிஞ்சவங்களை சொல்றேன். நாடறிந்த திரைப்பட கலைஞர் கஸ்தூரி அவங்க குறித்து நீ என்ன வார்த்தை பயன்படுத்தின? எங்களுடைய கட்சியினுடைய கொள்கை பரப்பு இணை செயலாளர் விந்தியா, அவங்க நடிகை, எவ்வளவு கொச்சையா நீ பேசின? வழக்கே போட்ட நாங்க கொண்டு போய். உன்னுடைய பொறுப்புல இருந்த உன்னுடைய கொள்கை பரப்பு துணை செயலாளர் பேசினார். காவல்துறைக்கு நம்ம எவ்வளவு கண்ணியம் கொடுக்கிறோம்? காவல்துறை எஸ்பிய, காவல்துறை அதிகாரிகளை, ஐபிஎஸ்களை, அவங்க அம்மாவை பேர் சொல்லி திட்டுன வார்த்தை எம்எல்ஏ பேசியிருக்காரு. திமுகவினுடைய எம்எல்ஏ நடுரோட்ல நின்று. நான் வீடியோ கொடுக்குற போடுறீங்களா மதேஷ்? உங்களுக்கு ஏங்க இப்படி வக்கரம் வருது? ஒரு அம்மாங்க, அந்த அம்மா எனக்கு அவங்க பேர் மறந்துருச்சு, திமுக சப்போர்ட்டர். அவங்க மரியா லாரன்ஸ்னு நம்ம ஒரு ஹேண்டில். அவங்க ஷாலின் மரியா லாரன்ஸ். ஆமாங்க. அவங்க அதிமுக ஆதரவாளர் எல்லாம் கிடையாதுங்க. அவங்க அதிமுகவையும் கடுமையா விமர்சிச்சிருக்காங்க. திமுகவுக்கு அவங்க ஆதரிச்சிருக்காங்க. திமுக ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் அவங்க இந்த கிளாம்பாக்கத்துல இந்த பேருந்து நிலையம் வந்ததுக்கு ஒரு பதிவு போட்டாங்க. எனக்கு நல்ல நினைவு இருக்கு. அந்த கிளாம்பாக்க பேருந்து நிலையத்துல மக்கள் எவ்வளவு அவதிப்பட்டாங்க, உண்மையா இல்லையா? இன்னைக்கு வரைக்கும் அந்த மக்கள் பாடுபடுறாங்க. அவங்க துயர்படுறாங்கிறத சுட்டி காட்டுறது ஒரு தப்பா ஒரு பதிவர்? அந்த அம்மாவை என்ன எழுதுன்னு நீ உன்னோட ஐடிவிங்க வச்சு நீ என்ன எழுதுன? அந்த அம்மாவை அந்த வார்த்தைகளை வெளியே பேச முடியுமா? இதே ஒரு பத்திரிகையாளர், நம்ம இவரு திமுகவுக்காகவே பேசியவர், திமுக ஆட்சிக்கு வர்ற வரைக்கும் அவங்களுக்கு மிக நெருக்கமாக இருந்த பத்திரிகையாளர், அவர் அந்த மழை வெள்ளத்துல உண்மையிலேயே மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்கன்னு பேசிட்டாருங்கிறதுக்காக அவரை பத்தி எவ்வளவு கொச்சையா நீ பரப்புற?
இந்த சவுக்கு சங்கர் மேல நீ வீட்டுக்குள்ள கொண்டு போய் மலத்தை கொண்டு போய் ஊற்றுகிற அளவுக்கு உன்னுடைய ஆட்சியினுடைய நிலைமை இருக்கிறது. அந்த அவருடைய பர்சனல் புகைப்படங்களை வெளியிட்டு எவ்வளவு கொச்சைப்படுத்துற நீ அவரை? நீ யாரை விட்ட? எந்த பெண்ணை எடுத்தால், எந்த பெண்ணாவது இவர்கள் குறித்து ஒரு வார்த்தை பேசிவிட்டால் அந்த பெண்ணை அவ்வளவு அசிங்கப்படுத்தி, அந்த பெண்ணை அவ்வளவு வக்கரமா சித்தரிச்சு ஒரு மிகப்பெரிய கேவலத்தை கட்டமைக்கிறது. அதுக்கப்புறம் இந்த பக்கம் பெண் உரிமைக்காக நாங்கள் நின்று, உங்களை மாதிரி இளவெடுத்து உங்களை மாதிரி இழிவாக பெண்களை நடத்திய ஒரு அமைப்பே இல்லையப்பா. ஒரு பெண்களை பற்றி இருங்க, மீடியாவுல 4 பேர் பண்றது அது அபிஷியல் ஐடிவிங்கே பண்ணுதுன்னு சொல்றேன் நானு. பெண்கள் குறித்து தவறாக பேசியதற்காக பதவி இழந்த ஒரே ஒரு அமைச்சரை வரலாற்றில் கொண்டிருக்கிற கேவலமான இயக்கம் திமுக. மறுப்பீங்களா? பேசுவியா? ஒரு அமைச்சர் இப்படி பேசுவாரா? கனிமொழி ஒத்துக்குவாங்களா? என்னங்க உங்களுக்கு? எதுக்குங்க மூளையில் இவ்வளவு வக்கரம்? நீ எப்படிங்க நீ தெருவில் இறங்கி நீ ஓட்டு கேட்டு எங்க வீட்டுக்கு நீ ஓட்டு கேட்டு வரும்போது நீ எல்லாம் ஊருக்குள்ள இருக்கிற பிள்ளை எல்லாம் நல்லா பாப்பீன்னு எல்லாம் எப்படியா நம்புறது? அந்த அளவுக்கு நீங்க ஆமாங்க. ஐயோ, இவனுக்கு ரத்தத்திலேயே வக்கர ஊறி கிடக்குது. பிரச்சனை என்ன பிரச்சனையை சொல்ல வந்தாங்கன்றதுக்கு இதை போட்டாங்கன்ற பாருங்க. மாநில உரிமையோ பிஜேபி கேள்வி கேட்கறதுலயோ எதுக்குமே நீங்க நிக்க மாட்டேன்றீங்கன்ற கோபத்தின் வெளிப்பாட்டுல இதெல்லாம் சொல்றாங்க. அந்த கேள்விக்கு நான் வர்றேன் மதேஷ். கீழடி விஷயத்துல நம்முடைய வரலாறு மறைக்க நினைக்கிறாங்க. அதுக்கு அவங்க குரல் கொடுத்து நான் வர்றேன். இதை முடிச்சுட்டு போலான்னு நான் சொல்றேன். இவ்வளவு அநாகரிகமாக பேசுவது என்பது மிக மிக அற்பத்தனமானது. இந்த வக்கர புத்தியிலிருந்து திமுக விடுபடாது. இந்த திமுகவிற்கு கொடுக்கிற தண்டனை தான் நாம் நாகரிகம் அடைந்த மனிதர்களாக வாழ்கிறோம் என்பதற்கான வெளிப்பாடாக இருக்கும். இவர்கள் வக்கரத்திலேயே வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்கள். அதுதான் இதை வெளிப்படுத்தி. திமுகவிலிருந்து பிறந்த குழந்தை தான் அதிமுக இருக்கலாம். ஆமா, ஆனால் அதிமுக நல்ல குழந்தையா இருக்கு. நீங்க ஒன்னும் தப்பு கிடையாது, சரிதானுங்களா? நீங்க இவங்கள மாதிரியே இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. இவங்கள முரண்பட்டு நான் தான் தெளிவா சொல்றேன். திமுக என்பது கருணாநிதியின் தலைமையை ஏற்ற பிறகு அது இந்த அளவுக்கு வந்துருச்சு. இவங்களுடைய களிசடை சிந்தனை என்பது கண்ணதாசன் சொன்னதை போல தகப்பனுக்கும் மகளுக்கும் தொடர்பு இருக்கிறது என்று கதை எழுதிய கருணாநிதி அதே கலாச்சாரத்தை, அதே சிந்தனையை தான் இந்த மக்கள் மத்தியில விதைத்தார்கள். இவர்களை பொறுத்த வரைக்கும் ஆடை அவிழ்ப்பது என்பதும், இந்த ஆபாச பேச்சுகள் பேசுவது என்பதும், மேடையில் ஏறி ஆபாச வசனங்கள் பேசுவது என்பதும், இப்படி பெண்களை கொச்சைப்படுத்தி பேசுவது என்பதும், அமைச்சரே மேடையிலே பெண்களை இதெல்லாம் இவங்க வரலாறுங்க. இது இவங்களுக்கு கருணாநிதி அவர்கள் தொடங்கி திமுகவிற்கு இன்றைக்கு வரைக்கும் இருக்கிற ஒட்டுமொத்த வரலாறு இதுங்க. வெளி நாடகம் நாங்கள் பெண் உரிமைக்காக நீ என்னதான் பண்ணுவ? பெண் உரிமை நீ பெண்களையே ஒரு போக பொருளாக பார்க்கிற ஒரு அமைப்பு என்ன செஞ்சிருவ நீ? பெண்கள் இல்ல அந்த ஈகோ சிஸ்டத்துல இருக்கிற ஒரு சிலர் பண்றதுல நீங்க ஒரு கண்டிக்க வேண்டிய இடத்துல இருக்கிறவர் யார்? அவருடைய அறிக்கை எப்படி வருது? அவருடைய அறிக்கை நாகரிகமா வருதா? ஒரு முதலமைச்சர் இவ்வளவு அநாகரிகமாக அறிக்கை விட்டு பார்த்திருக்கிறீங்களா? ஒரு தடவை ஏமாந்து ஒரு சொல் மாறி போச்சுங்கிறது கூட ஏத்துக்கலாங்க. ஒரு முதலமைச்சர் ஒரு அறிக்கையில ஏமாந்து ஒரு சொல்ல தவறா போட்டாரு, அது தவறுங்க, அது அவரு அதுக்கு வருத்தம் தெரியும் கூட வேண்டாம், அவரோட உயர்வை பதவி சரி போலாம். ஆனா எல்லா அறிக்கையும் அப்படித்தான் வருது. எதையாவது ஒண்ணுத்தையாவது பேசுங்கன்றாங்க, கேள்வி கேளுங்கன்றாங்க. அதுக்கு விடுங்க. இது அது கேள்வி நீங்க அங்கதான் வருங்க, சப்ஜெக்ட்டுக்கே வரவே மாட்டேன்றீங்க. சப்ஜெக்ட் வர்றேன், இதை முடிச்சிட்டு போலாங்கிறேன். கேள்வி கேளுங்கிறத இந்த வரிகள்ல சொல்லாமா? முதல்ல நீ போடுறது நாடகம். அது நான் உனக்கு உன்னோட தோலையும் உரிச்சு காட்டுறேன், முகத்தரையை கிழிச்சு காட்டுறேன் நான். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். நீ இந்த வக்கரமான வார்த்தைகளை பயன்படுத்தலாமா? இதுவே அநாகரிகம் இல்லையா? இதை அடிப்படையில ஒரு விடுதலை அடைந்திருக்கிற ஒரு ஜனநாயக நாட்டுல கருத்தை சொல்ற ஒரு பெண்ணையோ ஒரு ஆணையோ கொச்சைப்படுத்தி பார்க்க வேண்டும். ஒரு எதிர்கட்சி தலைவரை இவ்வளவு கேவலப்படுத்தி படம் போட வேண்டும் என்கிற சிந்தனை எவனுக்கு உதிக்கிறதோ அவன் பிறப்பு நல்ல பிறப்பு அல்ல என்பது என்னுடைய கருத்து. அவ்வளவுதான். அதுக்கு மேல அதை விட்டுருங்க. அடுத்த கேள்விக்கு வாங்க. என்ன சொல்றீங்க இப்ப? என்ன நாங்க என்ன கேட்கலன்னு கேட்கலாமா? பிஜேபி கிட்ட போய் சரண்டர் ஆயிட்டீங்க, என்ன விழுந்திருக்கீங்க. எப்படி? கீழடியாவது தாய்மடியாவது உங்களுக்கு மோடி டாடி மோடி தான், எல்லா மடி தான் உங்களுக்கு முக்கியம் எப்படின்னு சொல்லு. கீழடிக்கு உனக்கும் என்ன சம்பந்தம்? கீழடி இன்னைக்கு மிகப்பெரிய ஆய்வை ஏற்படுத்தி வெளிக்கொண்டு இன்னைக்கு எல்லாமே கீழடி ஆய்வு தொடங்கப்பட்டது. கீழடி ஆய்வுக்கு நாங்க அன்னைக்கு ஃபண்ட் ஒதுக்குனது. கீழடி ஆய்வு நடந்த காலம் எங்களுடைய காலம் தான். உண்மையா இல்லையா? இதுக்கு கிரெடிட் எடுத்துக்கிறீங்கன்னா கிளாம்பாக்கத்துக்கு நீங்க அது கிரெடிட் எடுத்துக்கணும். உங்க ஆட்சி காலத்துல அதுக்கு பதில் சொல்றேன். அதுக்கு இன்னைக்கு அந்த அவல நிலைக்கு நீங்களும் ஒரு காரணம். எதையும் பேச முடியாது. கிளாம்பாக்க அடுத்த கேள்வியை வச்சுக்கிறீங்களா? நீங்க தயாரா? நான் தயார். இந்த கேள்வி இல்ல, நீங்க இதை நீங்க எடுத்துக்கிறீங்கன்னா அதையும் எடுத்துக்கணும். ஆமா, நாங்களும் பொறுப்பு தான். யாவது பேசிட்டு இருக்க கூடாது. கிளாம்பாக்கு நான் பதில் சொல்றேன். கீழடி முடிச்சிட்டு போலாமா, இல்ல கிளாம்பாக்கம் போயிட்டு அப்படியே அங்கிருந்து அப்படியே குச்சி போயிடலாமா? எதையுமே நம்ம மக்களுக்கு சொல்ல முடியாது. கீழடி ஆய்வுகள் குறித்து, கீழடி ஆய்வுல இப்ப நீ திடீர்னு எடுத்து நான் உங்களுக்கு வெளிப்படையா சொல்லிட்டு போறேன். இந்த கீழடி ஆய்வுகள் குறித்து இன்றைக்கு திமுக திடீரென்று இந்த நாடகம் போடுவதற்கு காரணமே இவர்கள் இப்பொழுது இவர்களுடைய ஆட்சியின் மீது மக்களுக்கு ஏற்பட்டிருக்கிற சொல்ல ஒண்ணா வெறுப்பை திசை மாற்றி ஆக வேண்டும். ஏதாவது ஒரு வகையிலே பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாட்டுக்கு எதிராக இருக்கிறது,
இங்க இருக்கிற அதிமுக கூட்டணி வைத்து விட்டது. இந்த ரெண்டையும் மீண்டும் மீண்டும் சொல்லிட்டே இருக்கணும். இதுக்காக எடுத்துக்கிட்ட விஷயம் தான் கீழடி. நான் ரொம்ப தெளிவா கேட்கிறேன். தமிழ்நாட்டுக்கு நேர்மையா இருக்கா பிஜேபி? நான் இதை தமிழ்நாட்டை தங்களுடைய கடைக்கண் பார்வையில ஒரு தவிர்க்காமல் செய்தியை சொல்லிட்டு நான் வர்றேன் உங்க கேள்விக்கு. நீங்க அந்த கேள்விக்கு பதில் சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். அந்த பதில் சொல்றேன். இப்ப இந்த கிளாம்பாக்கத்துக்கு இந்த பேசுறவங்க இப்ப தமிழர்கள் தான் இரும்பை பயன்படுத்திய இரும்பு காலத்திற்குள் முதலாக நுழைந்த ஒரு இன மக்கள் உலகத்திலேயே இல்லைங்களா? இது நிறுவப்பட்டது. இது போன ஆண்டு ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி அறிவித்து விட்டு ஸ்டாலின் உலக பெரும் புகழை நாங்கள் பெற்றிருக்கிறோம் என்று பெருமிதத்தோடு அறிவிக்கிறார். நான் கேட்கிறேன் திரு ஸ்டாலின் அவர்களே, இந்த ஆய்வு நடந்து முடிந்து முடிவு வந்தது எப்பொழுது? 2021 பிப்ரவரி மாதம். அந்த ஆய்வு நடந்தது. ஆய்வு நடத்துவதற்கு சாம்பிள் அனுப்பியது, ஆய்வை நடத்தியது நாங்கள். சரி, இதை நான் சொல்லல. அந்த ஆய்வுகளில் ஈடுபட்ட அறிஞர்கள் அவர்கள் ஆய்வு கட்டுரை எழுதியிருக்கிறார்கள். அவர்களையும் நீங்கள் இன்டர்வியூ பண்ணிருக்கீங்க. சரி, அவங்களே சொல்றாங்க. முடிவு வந்தது. இவங்களுடைய ஆட்சி காலம் தொடங்கியாச்சு. தமிழர் பெருமை தானே இதுல போய் கிரெடிட் நீங்க எடுத்துக்கிறது அவங்க எடுத்துக்கல. நான் கேட்க அரசாங்கம் கொண்டாடிட்டு போட்டு விடுங்க. கேள்வி கேளுங்க. முதல்ல 21 வந்துருச்சுல்ல, 24 முடியற வரைக்கும் எதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்க? 4 ஆண்டுகள் ஏன் நீங்கள் அதை வெளியிடல? எதுக்காக வெயிட் பண்ணதான்றீங்க? ஏன் வழி இல்லைன்னு சொல்லுங்க. இப்ப நீங்க கேக்குறீங்கல்ல, தாமதப்படுத்துகிறீர்கள். நீ தாங்க தாமதப்படுத்தின. நீ தான் தாமதப்படுத்தின. ஒரு தொல்பொருள் ஆய்வு நடந்திருக்கிற போது தமிழர்களின் இதை வெளியிடுன்னு சொல்லி கேட்டு போராடியவர்களும் உண்டு. நீ அதையெல்லாம் அப்படி காத்து வச்சுட்டே இருந்த. அப்புறம் வெளியிட்டு நாங்க வெளியிட்டோம்னா அது நான் அந்த கிரெடிட்டுக்கெல்லாம் போல. எங்க ஒரு தமிழ்நாடு அரசை நாங்க நடத்தும் போது எங்க கடமை அது. அதுக்கு ஒன்றும் கிரெடிட் எல்லாம் தேவையில்லை. நீங்க ஒட்டுமொத்த தமிழர்களின் சொத்து. அதை என்ன நாங்க கிரெடிட் எடுத்துக்க நீங்க கிரெடிட் எடுத்துக்கிறது அது ஒன்றும் கிடையாது. ஆனால் நீ காலம் தாழ்த்தினாங்க. உனக்கு அதுல எந்த விதமான அக்கறையும் கிடையாது. இப்ப நீ கீழடி எடுக்கிறது அரசியல் என்பது சுட்டிக்காட்டுறதுக்காக நான் சொல்றேன். இதுல என்ன 10 லட்சம் ஓட்டா வாங்கியிருப்பாங்க, இல்ல 10-20 தொகுதி பேசுறதுக்கு வேற எதுவும் இல்லைங்க. இப்ப பேசுறதுக்கு இன்னைக்கு மாதேசன் கல்யாண சுந்தரம் உட்காந்து இன்னைக்கு என்ன பேசியிருப்போம்? இப்ப 80 வயது மூதாட்டியை கொண்டு போய் பாலியல் பலாத்காரம் பண்றானே, இந்த அளவுக்கு சட்டம் ஒழுங்கு லட்சணம் இருக்குதுன்னு பேசியிருப்போம். கொங்கு மண்டலத்தை தொடர்ந்து கொலைகள் நடக்குது, கண்டுபிடிக்க முடியல போலீசாரையும் பேசியிருப்போம். ட்ரக் இவ்வளவு யூஸ் பண்ணப்படுது தமிழ்நாட்டுல, அத்தனை இடங்கள்ல கஞ்சா விற்பனை இருக்குது, கஞ்சா ஆன்லைன் டெலிவரி ஆகுது, இதை பேசுவோம். இன்னைக்கு நம்மளை கொண்டு இதை பேச வச்சு உட்காந்துட்டா பாருங்க. எல்லாத்தையும் உட்கார வச்சுட்டு என்ன கீழடியில எங்க உரிமை, கீழடியில உரிமை பறிவோதுங்கிற வாயை திறந்து பேசு. மேகதாதுல அணை கட்டுறதுக்கு பணம் ஒதுக்கிக்கிறான காங்கிரஸ், அவங்க கூட போய் நிக்கிற. இல்ல கட்ட விட மாட்டேன்னு சொல்றாங்க. என்ன கட்ட விட மாட்டேன்னா அப்புறம் எதுக்கு நீ அவனுக்கு போய் பிரச்சாரம் பண்ண? எந்த காலத்திலயும் அவங்களை எதற்காக கர்நாடகாவில இருக்கிற காங்கிரஸ் கட்சியினுடைய அந்த வேட்பாளர்களுக்கு, அந்த முதலமைச்சருக்கு நீங்கள் போய் பிரச்சாரம் செய்தீர்கள்? அவருடைய வெற்றி விழாவில் கலந்து கொண்டீர்கள் இல்லையா? உரிமையை விட்டு தர மாட்டாங்க. எப்படிங்க அவங்க கட்டிட்டு போறாங்க? எப்படி கட்ட விட்டுருவாங்க திமுக? விடுலினா கேட்கணும்ல. ஏன் நீ அவன் திடீர்னு சொன்னானா நான் கட்டுறேன்னு? தேர்தல் வாக்குறுதியில் கொடுத்திருக்கான். மேகதாதுவில் அணை கட்டுவதற்கு நாங்கள் நிதி ஒதுக்குகிறோம். பாரதிய ஜனதாவோடு நாங்க கூட்டணி இருந்து பாரதிய ஜனதா மேகதாதுல அணை கட்டுறேன்னு சொன்ன போது கர்நாடகாவில் இருக்கிற பாரதிய ஜனதா நாங்களும் தான் கூட்டணியில் இருந்தோம். நாங்க போய் அவனுக்கு பிரச்சாரம் பண்ணோமா? நீ வச்சுக்கிற கோரிக்கை தவறானது, பண்ண மாட்டோம், உங்ககிட்ட நெருங்க மாட்டோம், தமிழர்களின் உரிமையை மீட்போம் சொன்னோம். நீ போய் கூடி கொலாவிட்டு அவங்காலில் விழுந்து எந்திரிச்சு வந்துட்டு இன்னைக்கு எங்க கிட்ட கதை பேசிட்டு இருக்கிறீங்க உட்காந்துட்டு. மேகதாதுல அணை கட்டுறதை பத்தி உனக்கு என்ன கவலை? இதே போல 1000 தமிழர் விரோத திட்டங்களை பிஜேபி கொண்டு வந்து நீங்களும் சொல்லி இருக்கீங்க, நீங்களும் கண்டிச்சிருக்கீங்க. அவங்களோட நமக்கு எதுக்கு கூட்டணி? என்ன பிரச்சனை முடிஞ்சு? நமக்கு எதுக்கு கூட்டணி? நான் இது இப்ப அதைத்தானே கேட்கிறேன். காங்கிரஸோட உனக்கு இவ்வளவு முரண்பாடு இருக்கும்போது நீ கூட்டணி வச்சுட்டு உட்காந்துக்கிறியே. பாரதிய ஜனதாவோடு நான் கூட்டணி வைக்கிற போது தமிழர் உரிமைகளை பாதுகாத்துட்டு நான் கூட்டணி வைக்கிறேன். நீ என்னை போய் கேள்வி கேட்கிற பாரதிய ஜனதாங்கிற காங்கிரஸ் பாரதிய ஜனதா நீட்டு வேண்டாம் எங்களுக்கு. குறைஞ்சபட்சம் அதையாவது கேட்டு கூட்டணி வச்சிருக்கலாம்ல. எங்களுக்கு அதை பண்ணுவீங்களா? உங்களோட கூட்டணி வைக்கிறோன்னு கேளுங்கன்னு சொன்னாங்களா? எல்லாம் தகுடுத்தங்கள் நிறைய பேசியிருக்கான் திமுக. நான் இப்பவும் கேட்கிறேன், இதே திமுக காரன் தான், இதே காங்கிரஸ் கூட இருக்கையில தான் இந்த நீட் தேர்வையை கொண்டு வந்தேன். நான் இன்னைக்கும் சொல்றேன், ஏதாவது ஒரு டிமாண்ட் வைங்கன்றாங்க. கூட்டணி பேச விடுங்க மாதேஷ். நீங்க கேட்டீங்க, எனக்கு புரிஞ்சிருச்சு. நான் சொல்லுவேன், அதுக்கு பதில் சொல்லுவேன். நான் பதில் சொல்லி உங்களுக்கு திருப்தி இல்லைன்னா மறுபடியும் கேளுங்க. நீங்க நம்ம எதுவும் சொல்ல விடுங்க. இதையே நீங்க இதே இவங்க கூட சேர்ந்தா நீட்ல கையெழுத்து போட்டீங்க. இன்றைக்கும் பாரதிய ஜனதாவோடு கூட்டணியில இருந்து 2019 நாங்கள் தேர்தலை சந்தித்த போதும், 2021 நாங்கள் பாரதிய ஜனதா கூட்டணியில் தேர்தலை சந்தித்த போதும் நீட் என்பதை நாங்கள் ஏற்க மாட்டோம், தமிழ்நாட்டிற்குள் எதிர்த்து போராடுவோம் சொல்லியிருக்கோம். சொன்னதோட நிக்கல. சுப்ரீம் கோர்ட்ல நாங்க கேஸ் கொண்டு போறோம். ஏன்னா பாரதிய ஜனதா இம்ப்ளிமெண்ட் பண்ணியல்ல, கோர்ட்டோட ஆர்டர்ல வருது நீட் தேர்வு. கோர்ட்ல எதிர்த்து சண்டை போடுறோம், நீட் தேர்வு எங்களுக்கு வேண்டாம்னு சொல்லி. பாரதிய ஜனதா கட்சி தலைவர், நீங்க நீட் எல்லாம் கூட விட்டுருங்க. நாங்கள் ஆட்சியில இருக்கும்போது மும்மொழி கொள்கையை கொண்டு வந்துச்சு பாரதிய ஜனதா. இன்னைக்கு இருக்கிற இந்த புதிய கல்விக் கொள்கை திட்டம் அன்றைக்கு தான் நமக்கு கொண்டு வரப்படுது. முதல் ஒரு முதலமைச்சர், இந்தியா முழுவதும் ஒரே ஒரு முதலமைச்சர் மும்மொழி கொள்கையை ஏற்க மாட்டோம், இருமொழி கொள்கை தொடரும்னு அறிவிச்சவர் எங்க பொதுச் செயலாளர். சரி, என்னவோ நாங்க என்னமோ பாரதிய ஜனதா கூட காம்ப்ரமைஸ் பண்ணிட்டோங்கிறீங்க. எதுலீங்க காம்ப்ரமைஸ் பண்ணோம்? ஏன் இதே ஸ்டாலின் கையெழுத்து போட்டு வந்த அந்த மீத்தேன் எடுக்கிற திட்டம், ஸ்டாலின் தான் கையெழுத்து போட்டு காட்டி கொடுத்தாரு எங்க நிலத்தை. நீ அன்னைக்கு அந்த மீத்தேன் எடுக்கிற திட்டத்தை பாரதிய ஜனதா எடுக்கணும் தாங்க சொல்லிச்சு.
இன்னைக்கும் பாரதிய ஜனதா எடுக்கணும் தான் சொல்லுது. பாரதிய ஜனதா கொள்கை மாறி இருக்கா, காங்கிரஸ் கொள்கை மாறி இருக்கா, திமுக கொள்கை மாறி இருக்கா? நாங்க தான் எதிர்த்தோம். பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமா மாத்தி டெல்டாவை காப்பாற்றியது எங்கள் பொதுச் செயலாளர், அன்றைக்கு அவர் முதலமைச்சர். பாரதிய ஜனதா எதிர்த்து நாங்க செய்யலையா? இதே பாரதிய ஜனதா அனுப்பிய ஆளுநர் தானே 7.5 விழுக்காடு உள்ளிட ஒதுக்கீடு கொண்டு வந்தபோது அரசு பள்ளி மாணவர்களுக்கு நீட்ல கையெழுத்து போட மாட்டேன்னு சொன்னார் ஆளுநர். 2 முறை அமைச்சர்களை விட்டு பேசினார். ஆளுநர் கையெழுத்து போடல. முதலமைச்சர் அவசர சட்டம் போட்டார். இந்தியாவிலேயே முதல் முறை. எடுத்து பாருங்க. மாநில உரிமை குறித்து எங்களுக்கு பாடம் எடுக்குது இந்த திமுக. எல்லா உரிமையும் கொடுத்தவனே நீ தான். மறுபடியும் எத்தனை தடவை பட்டியல் போடுறது? கச்சத்தீவை கொடுத்தது நீ தான். கல்வி பொது பட்டியலுக்கு போனப்ப நீ தான். 18 வருஷம் மத்திய அரசுல அப்ப அங்கம் வகிச்சு பாரதிய ஜனதா கூட்டணியிலையும் அமைச்சருங்க, திமுக இந்த காங்கிரஸ் கூட்டணியில அமைச்சருங்க. 18 வருஷம் மத்திய அமைச்சரவையில் இருந்து காவிரி நதிநீர் ஆணையத்தினுடைய தீர்ப்பை அரசிதழில் வெளியிடாமல் பாதுகாத்துக் கொண்டது இதே திமுக. இனப்படுகொலைக்கு துணை போனது இந்த திமுக. இனப்படுகொலைக்கு எதிராக போராடிய அந்த வழக்கறிஞர்கள் இந்தியால கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? ஒரு ஹைகோர்ட்டுக்குள்ள போலீஸ் அனுப்பி நீதிபதியின் மண்டை உடைச்சது கருணாநிதியின் காவல்துறை. மாநில உரிமை பத்தி பேசுற லட்சணம். பிரபாகரனை அழைத்து வந்து தூக்கல் போடுங்கன்னு எல்லாம் சொல்லியிருக்காங்க. நம்ம ஒண்ணும் முத வரிசையில போய் துப்பாக்கி பிடிச்சு ஒண்ணு நிக்கல. நம்ம எதை பேசிட்டு இருக்கிறேன், நீங்க எதை சொல்லிட்டு இருக்கீங்க? இல்ல, இதுதான் ஒரு பொருத்தி தான் சொல்றேன். எல்லாமே ஒரு அன்றைய காலகட்டங்கள்ல நடந்ததுதான். நான் இப்ப பட்டியல் போட்ட இத்தனை பிரச்சனைகள்ல மாநில உரிமைகளுக்கு திமுக நின்னது. ஈழ விடுதலைக்கு ஆதரவு எதிர்ப்புங்கிறது அப்புறம் பேசலாம், அது தனி டாபிக். ஈழ இனப்படுகொலை நடந்த போது தமிழ்நாட்டில் தானாக முன் வந்து போராடிய இளைஞர்களை அடக்கி ஒடுக்கி நீதிபதியின் மண்டையை உடைத்த காவல்துறை இவன் காவல்துறை. இவன் பேசலாமா மாநில உரிமை நான் பாதுகாப்பேன், இன உரிமை பாதுகாப்புன்னு? வாய் திறக்கலாமா நீ? நான் மீண்டும் பல முறை சொல்லிட்டேன், எல்லா உரிமைகளும் உன்னுடைய காலத்துல தான் போச்சு. இல்ல, இன்னைக்கு இந்தியாவிலே மாநில உரிமை கோஷம் பெருசா போடுறது கோஷம் தாங்க போடுறாங்க. நான் இப்ப இவ்வளவு பட்டியல் போடுறேன், நீங்க எனக்கு பதில் சொல்ல மாட்டேங்கிறீங்க. சரிங்க, இருங்க. நீங்க எதையாவது பெற்றுத்தரவோ அல்லது நமக்கு இழந்ததை, மாநில உரிமை இழந்ததை பெற்றுத்தருவதற்கான டிமாண்ட வைங்கன்றாங்க பிஜேபி கிட்ட. குறைஞ்சபட்சம் உங்ககிட்ட கேக்குறது நீங்க கூட்டணி வையுங்க, வைக்காம போங்க, அதையாவது சொல்ல வேண்டியதானே. எதையாவது ஒரு 5 சொல்லி வாங்கிட்டு வாங்கலன்றாங்க. காவிரி நதிநீர் ஆணையம் அமைக்கப்படாமல் இருந்து அந்த அமைப்பதற்கு வேலை செய்து வென்று கொடுத்த இயக்கம் அதிமுக. இப்ப என்ன பண்ண போறீங்க? இருங்க 2014 37 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வென்று போனோம் அதிமுக. இந்த 37 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வென்று போனது போது இந்த காவிரி நதிநீர் மேல வாரியத்தினுடைய தீர்ப்பை நிறைவேற்றணும் அப்படின்னு சொல்லி 40 நாட்கள் இந்தியாவினுடைய பாராளுமன்றத்தை முடக்கிய இயக்கம் அதிமுக. புரியுதுங்களா? ஒட்டுமொத்த இந்தியாவில் இருக்கிற அத்தனை பார்லிமெண்ட் மெம்பரும் திரும்பி பார்த்தா என்னதாயா பிரச்சனை தமிழ்நாட்டுல, எதுக்கே அப்படி பிரச்சனை, அந்த பிரச்சனையை முடிங்கயான்னு சொன்னா இன்னைக்கு அப்படிதான் முடக்குறாங்க. வெற்றி கண்ட இயக்கம் அதிமுக போராடி அன்னைக்கு நாங்க அவங்களோட இதுல எல்லாம் இல்ல, கூட்டணியிலும் இல்ல, அவங்களோட ஆட்சியிலையும் நம்ம கெடுக்கல. அங்க வெற்றி கண்ட இயக்கம் அதிமுக. தமிழர்களின் உரிமை எப்பொழுது கச்சத்தீவை மீட்க வேண்டும் என்று முதல் தீர்மானம் போட்ட இயக்கம் அதிமுக. இனப்படுகொலை நடந்துவிட்ட பிறகு அங்கே நடந்திருக்கிற அந்த குற்றத்தில் அந்த இலங்கையின் மீது பொருளாதார தடை விதிக்க வேண்டும், அங்க இலங்கையில பொது வாக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டும் என்கிற உலகிலேயே முதல் தீர்மானம் போடப்பட்டது அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் முன்மொழிந்த தீர்மானம் தமிழ்நாடு சட்டமன்றத்தில். இதெல்லாம் அதிமுக பண்ணுனது. நீ மாநில உரிமை, இப்ப மாநில உரிமை மீட்டு கொடுன்னு கேட்கறீல்ல, நீ எங்கிட்ட வந்து கேட்கறீல்ல, நீ 40 எம்பி வச்சுட்டு என்ன பண்ணிட்டு இருக்கிற? 2 நாள் முடக்கிக்கிறியா பாராளுமன்றத்தை? இப்பதானே பெரிய அளவுக்கு இந்தியாவிலே பல மாநில எம்பிக்கள் அங்க வராங்க. பெரிய த்ரெட்டா திமுக தான் இருக்குன்னு பிஜேபி எம்பிக்களே பலர் பேசுறதை நம்மளால பார்க்க முடியும். உங்ககிட்ட கேட்கிற கேள்வி பதில் சொல்லுங்க. நீங்க நாடாளுமன்றத்தை முடக்கி இருக்கீங்களா? இப்ப முடக்கி வெளியே வந்துருவாங்க, எந்திரிச்சு வெளியே வந்துருவாங்க. தள்ளி வைக்கிற நிலைக்கு திமுக இருக்குது அப்படின்னு பேசுறாங்க. உங்க கருணாநிதி அவர்களின் ஆட்சியிலே தான் ஒரு பெண்ணை சட்டமன்றத்திற்குள்ளேயே வைத்து அந்த பெண்ணினுடைய துயில் மீது, அந்த பெண்ணினுடைய உடை மீது கை வைத்த ஒரு கேவலத்தை செய்தவர்கள்னு அங்க பேசுறாங்கன்னா எந்திரிச்சு ஒடியாந்துருவாங்க வெளியே. பூரா கேட்டா வெளிநடப்பு செய்து விட்டோம், எங்கள் உரிமை பாதிக்கப்பட்டு விட்டது. எதுக்கே இப்படி நாடகம் போட்டே தெரியுறீங்க? என்னைய உங்க உரிமையை மீட்டுட்டு வந்தீங்க நீங்க. நான் மீண்டும் கேட்கிறேன்ல, நான் மீட்டுட்டு வந்த உரிமை தான் டெல்டா மாவட்டத்தில் பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலம் அதிமுக மீட்ட உரிமை தான். அதிமுக மீட்ட உரிமை தான் 7.5 விழுக்காடு உள்ளிட ஒதுக்கீடு. பிஜேபி கொடுத்ததோ காங்கிரஸ் கொடுத்ததோ இல்ல, நாங்க மீட்டது. புரியுதுங்களா? மும்மொழி கொள்கை இருமொழி கொள்கையாகத்தான் தொடரும் என்று அழுத்தம் திருத்தமாக பேசியவர்கள் நாங்கள் தான். புதிய கல்விக் கொள்கையை ஏற்க மாட்டோம் என்பதை மிக தெளிவாக சொன்னவர்கள் கூட உங்க ஃபண்ட் எங்களுக்கு வேணாம், நாங்க எத்தனாயிரம் கோடினாலும் என் மாணவர்களை பாத்துக்கிறோம்னு சொல்றாங்கல்ல. அவங்க எந்த ஃபண்டையும் கூட்டிட்டு வந்தாங்க. இவங்களுக்கு யாருங்க இப்ப ஃபண்டு கொடுக்கறது? இவங்களுக்கு என்ன பிரச்சனை? நான் கேட்கிறேன், 46,000 கோடி தமிழ்நாடு பள்ளி கல்வித்துறைக்கு பட்ஜெட் இந்த ஆண்டு இல்லையா? இப்ப அந்த 2,000 கோடி வந்துதான் நான் இங்க சம்பளம் கொடுக்கணும், நான் இங்க குழந்தைகளுக்கு பள்ளிக்கூடங்கள்ல சேர்ப்பதற்கு, இந்த தனியார் பள்ளிகள்ல இந்த ஏழை குழந்தைகள் சேர்ப்பதற்கு நான் பணம் கொடுக்கணும்னு நாடகம் போடுறியே. 46,000 கோடி பட்ஜெட் எங்க இருக்குது? 2,000 கோடி எங்க இருக்கு?
இல்ல மத்திய அரசு கொடுக்க வேண்டிய நிதி தானே அது. இப்ப இதை நாங்களும் தேர்ந்தன்னு கேட்கிறோம். ஆ. நாங்க நீ சட்டமன்றத்துல தீர்மானம் போடுற, நாங்க உன்னை கூட ஒத்துக்கலையா? நாங்க நீ நீட் எதிர்த்து தீர்மானம் போட்ட, நானும் தானே உன்னை ஏத்துக்கிட்டேன். இல்ல வாங்க கூட வாங்க டெல்லிக்கு போயிட்டு வரலாம்னா வரமாட்டேன். நீ உதயநிதி அதான் சொல்றாரு, நீ இப்ப வாங்க நான் உங்களை நேரடியா நானே பாக்குறேன் திரு இபிஎஸ் அவர்களேன்னு கூட சொன்னாரு. நீ எதுக்கியா வர்ற? நீ தானே கொண்டு போய் இளவு எடுத்து கொடுத்துருக்கிற. நீ தான் உன் பிரச்சனை. நீ உன் பிறகு வந்தா நீ கொண்டு போய் எங்களை பூரா ஆத்துல இறக்கிருவீன்னு எங்களுக்கு தெரியாதா? நான் கேட்கறத நீ பதில் சொல்லுங்க. நீ தீர்மானம் போட்ட அன்னைக்கு நான் எந்திச்சு வெளியே போனா உன் தீர்மானத்தை ஆதரிக்கலன்னு சொன்னா, நீட்டை நான் எதிர்த்தேன். நான் ஆட்சி செய்யும் போதும் எதிர்த்தேன், நான் ஆட்சியில் இல்லாதப்பவும் எதிர்த்தேன். தமிழக மக்களினுடைய மாநில உரிமைகளை பாதுகாப்பதில் அதிமுக ஒரு நாளும் நாங்கள் செய்யல, ஒரு நாள் விட்டு கொடுத்துட்டு வரல. நாங்க 50 லட்சம் பேர்த்து கையெழுத்து வாங்குறேன் போன உதயநிதி அன்னைக்கு கூப்பிடுறதுங்களே. ஏயா நீ அரசியல் பண்றதுக்கும் நீ கேடு கட்டு போய் இந்த மக்களை ஏமாத்திட்டு இருக்கிறதுக்கு நான் தான் கிடைச்சேன் உனக்கு. அதிமுக கூப்பிடுவியா? நீ அவ்வளவு ஒண்ணும் தெரியாம தெரியுமா? நாங்க நீ முழுக்க முழுக்க ஏமாத்துற. நீ பிஜேபியை நோக்கி கை நீட்டுவதே நீ இந்த மக்களை ஏமாற்றுவதற்கு. மத்திய அரசிடம் நீ தானே கொண்டு போய் எல்லாத்தையும் அடகை வச்ச காங்கிரஸ் இருக்கும்போது. இன்னைக்கு என்னமோ புதுசா குதிக்கிற. ஏன் இதே மத்திய அரசு டங்ஸ்டன் எடுக்கிற திட்டம் வந்துச்சுல்ல, எனக்கு இதுக்கு பதில் சொல்லுங்க. இவங்க சொல்லிட்டு இந்த மாநில உரிமையை மீட்கிற இந்த மீட்பர்கள் பதில் சொல்லட்டும். நீ கொண்டு டங்ஸ்டன் எடுக்கிற திட்டம் வந்துச்சுல்ல, டங்ஸ்டன் எடுக்கிற திட்டத்துக்கு 2024 பிப்ரவரி மாதம் அதுக்கு ஏலம் விட போறோம்ங்கிற அறிவிப்பு மத்திய அரசு கொடுத்து ஏலம் எடுக்கிற கம்பெனிகளுக்கு சொல்லியாச்சு. இந்த இதுக்கான தேவையான இன்புட் எங்கெங்கெல்லாம் எடுக்கிறோம் என்னங்கிற இந்த இது பேசி இன்புட் எல்லாம் மாநில அரசு கொடுத்துருக்கு. இதை நானா சொல்றேன், சொன்னது மத்திய அரசினுடைய அழகா எக்ஸ் தளத்துல அவங்க தெளிவா போட்டிருக்காங்க. அரசினுடைய வெளியீடு இல்லையா? நீ அன்னைக்கு எதிர்த்தியா? இதே திமுக எதிர்த்தியா? என்ன பண்ணீங்க? டிசம்பர் மாசம் அவன் போய் ஏலம் எல்லாம் எடுத்துட்டு அந்த கம்பெனி போய் பணியை தொடங்கும் போது மக்கள் இறங்கி போராடுறான். அதிமுக ரோட்டம் மறிக்குது, எல்லா பக்கம் பிரச்சனை ஆகிற போது நீ என்னங்கிற இருந்துச்சு? ஆமாம் நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். பிஜேபி தமிழ் மண்ணை நீ பிப்ரவரி மாதமே உங்ககிட்ட இன்புட் வாங்கிக்கிறான், நீ தான் கொடுத்துருக்கிற. இன்னைக்கு என்ன நீ எங்களை எதிர்க்கிறேன்னு போய் பேசுற? உண்மையா இல்லையா மதேஷ்? நான் சொல்றது பொய்னா எனக்கு கேளுங்க. அட எல்லா இடத்துலையும் போய் பொய்ய சொல்லி மாநில உரிமைகள் முழுக அடக்கு வைத்து இந்த மாநிலத்தையே நாசமாக்கிய கட்சி இந்த திமுக. இல்லங்க, பிஜேபி இந்தியாவிற்கே ஆபத்தான ஒரு கட்சி அப்படின்னு யார் சொல்றா? இன்னைக்கு இந்தியா கூட்டணின்னு ஒண்ணு அமைச்சு இந்தியாவை காப்பாற்ற வேணும்னு ஒன்னா நின்னாங்கல்ல. ரைட். இந்தியாவுக்கே ஆபத்தான ஒரு கட்சியோட உங்களுக்கு என்ன வேலைன்னு கேக்குறாங்க அவங்க. எதுக்கு போய் நீ கூட்டணி வச்சுக்கிட்டு அவங்களை கொண்டு இங்க உங்களை கீழே தள்ளிடுவாங்க, உங்களை அழிச்சிருவாங்க, உங்களை விழுங்கிடுவாங்க அப்படின்னு திருமாவளவன் உள்ளிட்டோர் சந்தேகப்படுறாங்க. அவங்க சந்தேகப்பட்டு அந்த கவலை அவங்களுக்கு வேண்டியதில்லை. அதிமுகவே அழிஞ்சு போயிடுச்சுன்னு ஏற்கனவே பேசினவங்க இருக்கிறாங்க அந்த கூட்டணியில. அப்புறம் எந்திரிச்சு அதிமுக அக்கறைப்படுறாங்க. நான் ரொம்ப சாதாரணமா கேட்கிறேன். நம்ம மண்ணில் மொழி போரை தொடங்கியது தமிழ் மண் இல்லைங்களா? தமிழர்களுக்கு அந்த பெருமை உண்டு. இந்த மொழிப்போரில் ஈடுபட்ட அந்த மறவர்களை, அந்த மானமிக்க இளைஞர்களை எல்லாம் சுட்டு தள்ளியது எந்த அரசு? யாரு? எந்த கட்சி? தமிழர்கள் இனப்படுகொலை நடந்துச்சு. அந்த நான் சொல்றது இனப்படுகொலைன்னு நம்ம சொல்லும்போது சாதாரண வார்த்தையா கடந்த ஒரு ஜினோசைட். ஒரு இனத்தினுடைய மிக நீண்ட 2000-3000 ஆண்டு வரலாற்றுல ஒரு முறை கூட நடக்கக்கூடாத விஷயம் ஜினோசைடுங்கிறது. தமிழர் இனத்தின் மீது தொடுக்கப்பட்டுச்சு. அந்த தமிழ் இன படுகொலையை நாங்கள் நடத்தவில்லை, இந்தியாவின் போரை நாங்கள் நடத்தி கொடுத்தோம் என்று சொன்னவர் கோத்தபய ராஜபக்சே, பாதுகாப்புத்துறை அமைச்சராக இலங்கையில் இருந்தவர். அப்படி நடத்திய கட்சி எந்த கட்சி? இந்த இனப்படுகொலை செய்த கட்சி காங்கிரஸ் கட்சின்னு நான் சொல்லல. அதோட கூட்டணியில் இன்னைக்கு உட்கார்ந்து வைகோ தான் சொன்னார் என்று சொன்னாலும் கூட கருத்து மாறி இருக்கலாம். சொல்லுகிறார். இன்னும் அவரோட கருத்து அதுதான். இந்த இனப்படுகொலை செஞ்சுட்ட காங்கிரஸ் கட்சியோடையே நீ கூடி தழுவிக்கிறையே, பாரதிய ஜனதா கட்சி ஆகாதுங்கிறே. நான் மீண்டும் சொல்றேன், பாரதிய ஜனதா கட்சிக்கும் அதிமுகவுக்கும் எங்களோடு இருக்கிற மற்ற கட்சிகளுக்கும் யாருக்கும் கொள்கை ஒற்றுமை இல்லை. நாங்கள் கூட்டணி அமைப்பது என்பது ஒரே கொள்கை இருந்தா ஒரே கட்சியில் இருந்து எல்லாருமே. எங்களுடைய கொள்கைகள் வேறு. இந்த கூட்டணி அமைப்பது என்பது பெருவாரியான மக்களை திரட்டி இந்த மக்கள் விரோத சக்தி, இந்த காங்கிரஸ், இந்த இந்தியா கூட்டணி என்கிற பேரில் இந்த நாட்டை சீரழிக்கிற இந்த திமுக உள்ளிட்ட இந்த கும்பலை இங்கிருந்து இந்த அரசியலிருந்து அப்புறப்படுத்தணும். நம்ம கைகோர்த்து யாரோட பயணிக்கிறோம், அவங்க ரொம்ப ரொம்ப நாளைக்கு சிக்கலை ஏற்படுத்துவாங்க. பல மாநிலங்கள்ல அவங்க பண்ண வேலையெல்லாம் உங்களுக்கு தெரியுமா தெரியலையா? இங்க ஏதாவது பண்ணிட போறாங்க ஏடிஎம்கேன்னு அவங்க சொல்றாங்க. மதேஷ், நீங்க எங்களை எல்லாம் பார்த்து என்னமோ நாங்கெல்லாம் இப்ப 2010 இருந்து அரசியல் படிக்கிறோம், அதான் தெரிஞ்சுக்கிறோம் இவங்க நினைச்சாங்கன்னா அதெல்லாம் பைத்தியர்த்தனம். இந்தியாவின் ஒட்டுமொத்த அரசியலையும் நாங்க அறிஞ்சவங்க தான். தொடர்ந்து நாங்கெல்லாம் பிறக்காத காலத்துக்கு முன்னாடி நடந்த அரசியலையும் படித்து தேர்ந்தவர்கள் தான். இல்லைங்க, நான் மீண்டும் தலைமை நீங்க தானே. கூட்டணி ஆட்சி, பாஜக ஆட்சி வரப்போறது 26 பிஜேபி ஆட்சி தான் அப்படின்னு சொல்லும் போது கூட ஏன் பேசாமே இருக்கீங்க? நீங்க ஏன் வெளிப்படையா ஒரு கருத்தை சொல்லாம இருக்கீங்க? திமுக காரணம் மாதிரியே நீங்க கேக்குறீங்க. பத்திரிகையாளர்கள் முன்னிலே பிரஸ் மீட் வச்சப்பவே எங்க பொதுச் செயலாளர் சொல்றாரு,
அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமைக்கும், கூட்டணி ஆட்சி என்று அவர் சொல்லவில்லை. அப்படி பேச்சே இல்லைன்னு எல்லாரும் சொல்றாங்களே பிஜேபில. இருங்க. நயினார் நாகேந்திரன் செய்தியாளர்களை சந்திக்கிறார். ஆமா. மரியாதைக்குரிய பிஜேபியின் தலைவர், மாநில தலைவர். ஆமா. அவர் என்ன சொல்லுகிறார்? இபிஎஸ் முடிவு இபிஎஸ் செய்வார். தான் முதல்வர். இபிஎஸ் தான் எங்கள் கூட்டணியிலே என்ன சீட்டுங்கிறதோ, எங்க கூட்டணி எதை நோக்கி நகருதுங்கிறத தமிழ்நாட்டில் இபிஎஸ் தான் முடிவு செய்வார். சரி. அதிமுகவின் பொதுச் செயலாளர் தான் முடிவு செய்வார்னு சொல்றாரு. ம். இது ரெண்டும் தெளிவான ஸ்டேட்மெண்ட் வந்துருச்சு. தமிழ்ல சொல் பிரயோகம்னு ஒன்று இருக்கு. கூட்டணி ஆட்சி, திமுக கூட்டணி ஆட்சியை பிடிக்கும் என்று சொன்னால் திமுக கூட்டணி தான் ஆட்சியை பிடிக்கும். எனவே திமுக வந்து மைனாரிட்டி கவர்மெண்ட் நடத்திட்டு இருந்த கருணாநிதியும் கூட ஆட்சியில பங்கு கொடுக்கலையே, பண்ணலையே. அப்ப கூட்டணி ஆட்சியை பிடிக்கும் அப்படின்னு சொன்னா ஒட்டுமொத்த கூட்டணியும் சேர்ந்து ஆட்சியை பிடிக்கும். இப்ப கூட்டணி எங்க கூட்டணி தாங்க ஜெயிக்கும். இல்ல பிஜேபி அந்த டோன்ல அவங்க பல மாநிலத்துல சில மாநிலங்கள்ல மாநிலங்கள்ல நீங்க பேசக்கூடாது. இல்ல வேற சில ஸ்டேட்ல இந்த மாதிரி பேசினவங்க கடைசியில உட்கார்ந்துருக்காங்க கூட அமைச்சரவையில. எல்லா ஸ்டேட்லயும் நடந்திருக்கு தலைவா. இதே ஆந்திராக்குள்ள காங்கிரஸ்க்காக உயிரை விட்ட ராஜசேகர் ரெட்டி பிறகு என்ன ஆனாரு, அவங்க என்ன பண்ணி விட்டாங்க, காங்கிரஸ் கெடுத்து விட்டாங்க. அந்த பையன் மறுபடியும் வந்து எப்படி ஆட்சி அமைச்சார் எல்லாத்தையும் கண்ணுல பார்த்தோம்ல. சரி. காங்கிரஸ் அப்படி மாநில கட்சிகள் பூரா தழுவி வளர்த்து எடுத்துருச்சா? ஏங்க நீங்க பாரதிய ஜனதா கூட்டணி கட்சிகளை அழித்து விடுன்னு பேசுற இதே திமுக பார்த்து நான் கேட்கிறேன், ஒரே ஒருத்தர் ஆளுமையோட, தனக்கே உரிய ஆளுமை குணத்தோட கூட்டணி கட்சிக்குள்ள இருந்த ஒரே ஒருவர் திமுக செய்கிற தவறுகளை சுட்டி காட்டினார். முதலமைச்சரும் துணை முதலமைச்சரும் தவறு செய்கிறார்கள் என்று சுட்டி காட்டினார். யாருன்னு சொல்லுங்க பேரு? ஒரே ஒருத்தர் தான் ஆளுமையோடு சுட்டி காட்டினார். விடுதலை சிறுத்தைகளுடைய துணை பொதுச் செயலாளர். அவரை விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலிருந்து நீக்கியதே திமுக. ஆதவர்ஜுன் சொல்றீங்க? ஆமா. அவர் ஏன் நீக்கினாங்க? அவர் வேறொரு கட்சிக்கு போயிட்டும் கூட வந்து அண்ணன் திருமாவளவன் அவர்களை சந்தித்து உங்களுடைய பாதையில் தான் நான் நடைபெறுறேன், உங்களோட எனக்கு கொள்கை உடன்பாடுன்னு பேசி 2 பேரும் சிரிச்சு, அது ஒரு நல்ல நாகரிகம். அந்த நாகரிகத்தை நான் பாராட்டுறேன். ஆனா விடுதலை சிறுத்தைகள் துணை பொதுச் செயலாளரை டிஸ்மிஸ் பண்ணுனது திமுக. அவர் செஞ்ச தப்பு என்ன? அவர் விடுதலை சிறுத்தை அண்ணன் திருமாவளவன் எதிர்த்து பேசினாரா? அவரு வேற ஏதாவது தப்பு பேசினாரா? கட்சிக்குன்னு ஒரு இது இருக்கு, ஆளுங்கட்சி செய்கிற தவறுகளை சுட்டி காட்டினார். நீ கூட வச்சிருக்கிற கட்சி பூரா பர்ச்சேஸ் பண்ணி உள்ள இருக்கிற அந்த 2ஆம் கட்ட லீடர்ஸ் சொல்ற ஒரு 4-5 பேர்த்து பூரா பர்ச்சேஸ் பண்ணி வச்சுக்கிட்டு அது பூரா இவங்களோட மவுத் பீஸ்களா வச்சுட்டு அவங்கள பேச வச்சுட்டு இருக்கிறது திமுக செய்வதை விட வேற எந்த கட்சியும் தவறு செய்து விடவில்லை இந்தியா முழுவதிலும். நான் சொல்லுகிறேன், கூட இருந்த அத்தனை பேர்த்தையும் அழிச்சது இந்த திமுக தான். நான் இன்னைக்கும் சொல்றேன், இந்த 2 இடதுசாரி கட்சிகள் சிபிஐ சிபிஎம் இந்த 5 வருஷத்துக்குள்ள அரசியல் கவனிக்கிறவங்களுக்கு வேணா தெரியாம இருந்திருக்கலாம். கருணாநிதியின் ஆட்சி காலத்துல சிபிஐயும் சிபிஎம்முக்குள்ளையும் எத்தனை சண்டையும் மாநில கட்சிகளுக்குள்ள அவர் உருவாக்கி இருக்காதுங்களா? மாநிலத்தில் இருக்கிற சிபிஐ சிபிஎம்குள்ள கூட்டணி வச்சிருக்கிற கட்சிகளை எல்லாம் நீங்க விட்டீங்களா? எத்தனை இஸ்லாமிய அமைப்புகள், எத்தனை இஸ்லாமிய கட்சிகளை வந்து நீங்க செதறடிச்சிருக்கீங்க உள்ள உட்காந்து. இதே திமுக கூட்டணி யாருக்கும் தெரியாதா? நீங்களே பெரிய ஆக்டோபஸ், நீங்க என்னமோ கவலைப்பட்டுக்கிறீங்க. அட இந்த ஆக்டோபஸ் கையில தமிழ்நாடு சிக்கிக்கொள்ள கூடாது என்றுதான் அதிமுக எவ்வளவு பாடுபடுது. இல்லைங்க, பிஜேபி திமுக யார் நமக்கு ரொம்ப பெரிய சிக்கலா இருப்பாங்க சொல்லுங்களா பார்க்கலாம். யார் நமக்கு பெரிய ஆபத்தா? யாருக்கு ஆபத்துன்னு சொல்லுங்க, அதை சொல்லுங்க. யாருக்கு? தமிழ்நாட்டு மக்களுக்கு. தமிழ்நாட்டு மக்களுக்கு திமுகவை விட ஆபத்து வேற எதுவுமே கிடையாது. நான் சொல்ல எழுதித்தரேன், திமுக தான் தமிழ்நாட்டுக்கு ஆபத்து. பிஜேபியை விட பிஜேபி என்ன ஒண்ணு தமிழ்நாட்டுல நான் கேட்கிறேன். பிஜேபி நாங்க தான் உங்க மேல சவாரி செஞ்சு நாளைக்கு இந்த சீட்டு எழுதுன்னுடுவாங்க. நீங்க உட்காந்துக்கிற சீட்டு ஏன் சீட்டுங்க கல்யாண சுந்தரம் நீங்களுன்னுடுவாங்க. இதெல்லாம் எத்தனை காலத்துக்கு மாதிரி இந்த கதை பேசுவாங்க. 2021 எலெக்ஷன் அப்ப சொன்னாங்க, அன்னைக்கு அதிமுக வந்து அப்படியே பயந்து கிடக்கிறது, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நடுங்கி போய்விட்டார், நீங்க பாருங்க இந்த முறை 60 சீட்டு வாங்க போறாரு அமித்ஷா. நாங்க இவனுங்க சொன்னாங்க. சொன்னது இப்பவுமே அந்த பிளான்ல தான் இருக்காங்க. இந்த கும்பல் சொல்லுச்சா இல்லையா? நீங்களும் சேர்ந்து சொன்னீங்களா? நீங்க சொன்னீங்களா இல்லையா? நான் சொல்லல. நீங்க சொல்லல, அப்புறம் இப்ப சொல்றீங்களா இல்லையா? இல்ல இப்ப அவங்க இப்ப 18% எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. நாங்க அதிக சொல்லிட்டு இருக்காங்க. அமைச்சரவையிலே இடம் கேக்குறாங்க அப்படின்னா சீட் எத்தனை கேட்பாங்க? இருங்க, அமைச்சரவையிலே இடம் கேக்குறன்ற பிளான்ல இருக்கிறவங்க சீட் எத்தனை கேட்பாங்க சொல்லுங்க பார்க்கலாம். எப்படிங்க ஃபேஸ் பண்ண போறீங்க? இப்படித்தாங்க 21ல பேசிட்டு இருந்தீங்க. என்ன நடந்துச்சு? நீங்க பேசுனது எல்லாம் பச்சை பொய்யின் வெளியே வந்துச்சா? ஆளுமை மிக்க தலைவன் என்று மறுபடியும் ஒரு முறை எங்கள் பொதுச் செயலாளர் நிரூபிச்சாரா? தமிழ்நாட்டில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலேதான் கூட்டணி, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் ஆட்சி அமைக்கும் என்பதை மீண்டும் ஒரு முறை புரட்சி தலைவருக்கு பிறகு, புரட்சி தலைவி அம்மா அவர்களுக்கு பிறகு ஆளுமை மிக்க தலைவராக எங்கள் பொதுச் செயலாளர் நிரூபித்தாரா இல்லையா? இதே கதைத்தானே பேசுனீங்க அன்னைக்கும். திருப்பியும் பேசுறீங்களா? வெக்கமா இல்லையா? இல்ல அதிமுக ஆட்சின்னு நீங்க சொல்றீங்க, எடப்பாடி தான் முதல்வர்னு நீங்க சொல்றீங்க. அண்ணாமலை பிஜேபி ஆட்சிங்க நடக்க போறது 26லன்றாரு. என்னங்க அதுக்கு ஏதாவது பதில் சொல்லுங்க. அதுக்கு நானே அதானே கேக்குறாங்க. அண்ணாமலை அவர்களின் நேர்காணல பார்த்தேன், சரிங்களா? அவர் என்ன சொல்றாரு அந்த பேட்டியில்? நான் பார்த்ததுல அவர் சொல்றது என்ன சொல்றாரு? நான் டீகோட் பண்ண சொல்லுங்க. நான் சொல்றது கேளுங்க, ஒரு நிமிஷம் கேளுங்க. எல்லாரும் சந்தேகப்படுறத நீங்க அதை புரிஞ்சுக்கிட்டு இல்லன்றதையாவது இபிஎஸ் வச்சு சொல்லுங்க. ஐயா இபிஎஸ் சொன்னார்னா முடிஞ்சிருச்சு.
எதையோன்னு பேசிட்டே இருக்கேன். நான் சொல்றது கேளுங்க மதேஷ். எதையோ ஒண்ணு இல்ல, மக்கள் அப்படி சந்தேகப்படுறாங்க. ஏதாவது சிக்கல் நீங்க இருங்க மதேஷ், நாளைக்கு அவங்க சாப்பிட்டுருவாங்க திருமாவளவன் சொல்ற மாதிரி ஏதாவது நடந்துருச்சுன்னா என்ன பண்ணுறது? ஒரு திரும் சாப்பிட முடியாது. சாப்பிடறதுக்கெல்லாம் கருணாநிதி பண்ணாத முயற்சியா மத்தவங்க பண்ணிட்டு போறா. அதிமுகவையெல்லாம் சாப்பிடுறத கிட்ட நெருங்க முடியாது. நீங்க அதெல்லாம் கவலைப்படாதீங்க. நான் ஒண்ணு உங்களுக்கு சொல்றேன். திரு அண்ணாமலை அவர்கள் பேசுகிறார். அண்ணாமலை அவர்களுக்கு பதில் சொல்ல வேண்டிய இடத்துல எல்லாம் போய் எங்கள் பொதுச் செயலாளர் செய்தியாளர்கள் சந்தித்து பதில் சொல்லிவிட்டார். நான் அதையும் தெளிவா உங்களுக்கு சொல்லிட்டேன். அமித்ஷா பேசும்போதா சொன்னப்பவே அவர் பதில் சொல்லிட்டார். திரு நயினார் நாகேந்திரன் அவர்களும் தெளிவா பேசிட்டார். அண்ணாமலை சொன்னதிலுமே நான் பார்ப்பது என்ன மனசாட்சிப்படி நான் சொல்றேன். அவர் என்ன சொல்றார், எனக்கு பிஜேபி ஆட்சி தான் அமையணும். இதான் அண்ணாமலை சொல்றார். நீங்க சிபிஎம் தலைவர் தோழர் சண்முகம் அவர்களிடம் போய் ஒரு இன்டர்வியூ வைங்க. பாட்டாளி வர்க்க சர்வாதிகாரம் என்பதை கைவிட்டு விட்டீர்களான்னு கேளுங்க. ஆட்சியெல்லாம் வேண்டாம், கைவிட்டுட்டீங்களான்னு கேளுங்க. அவர் என்னதான் சொல்லுவாருன்னா, நான் நம்புறேன், என்னதான் சொல்லுவாருன்னா, தோழர் முத்தரசனோ இவரோ பாட்டாளி வர்க்க சர்வாதிகாரம் என்பதை கைவிடவில்லை, அதை அடைகிற பாதை வரை நாங்கள் இந்த அரசியலை செய்கிறோம். அண்ணாமலையர் மட்டுமல்ல, பிஜேபியின் கடைசி தொண்டனுக்கும், விடுதலை சிறுத்தைகளின் கடைசியில இருக்கிற தொண்டனுக்கும், பாட்டாளி மக்கள் கட்சியில இருக்கிற தொண்டனுக்கும், நாம் தமிழர் கட்சியில இருக்கிற தொண்டனுக்கும், எல்லா கட்சியை சேர்ந்தவருக்கும் தன் கட்சி ஆட்சி அமைக்க வேண்டும் என்பதிலே தான் விருப்பம் இருக்கும். ஆனால் அடுத்த அவரையே அண்ணாமலை சொல்கிறார், இந்த கூட்டணியை எங்க பொது தலைவர் சொல்லிட்டாங்க, எங்க தலைமை சொல்லிவிட்டது, அதை நான் ஏற்றுக்கொண்டு விட்டேன். இந்த 26 தேர்தல்ல இந்த கூட்டணியிலே நாங்கள் பயணிக்கிறோம், அதிமுக ஆட்சி அமைக்கும். என்னோட இலக்கு என்ன? அண்ணாமலை சொல்லும் போது என்னோட இலக்குங்க நான் பிஜேபி ஆட்சி அமைக்கும் தான் நினைக்கிறேன். எவ்வளவு காலம் வேணா எடுக்கலாம், அதெல்லாம் தெரியாது. உங்களுடைய விருப்பம் என்ன, உங்களுடைய ஆசை என்ன என்பதெல்லாம் எல்லாத்துக்கும் ஒரு ஆசை இருக்கு. நான் அதான் சொல்றேன், இந்த நாட்டின் அரசியலமைப்பு சட்டத்தை பயன்படுத்தியே பாட்டாளி வர்க்க சர்வாதிகாரத்தை அமைக்கணும்னு தான் சிபிஎம் பேசிட்டு இருக்குதுன்னா, மதிமுகவை கேளுங்கள், மதிமுக ஆட்சி அமைக்க வேண்டாமான்னா ஒரு காலத்தில் மதிமுக ஆட்சிக்கு வர வேண்டும் தான் அவங்க விரும்புவாங்க, அந்த லீடர்ஸ். அதுதான் நேச்சுரல். அதைத்தான் அவரும் சொல்றாரு. இவங்க உடனே ஊடகம் அதை எடுத்துட்டு வந்து அண்ணாமலை சொல்லிவிட்டார் பிஜேபி ஆட்சி எப்படிங்க பிஜேபி ஆட்சி அமைக்க அர்த்தமுக்கு தாங்க ஏதாவது அர்த்தமெட்டிக்கா ஏதாவது. தமிழ்நாட்டை அதிக முறை ஆண்ட கட்சி அதிமுக. ஆமா தானே? தமிழ்நாட்டு மக்களின் பட்டி தொட்டியும் கிராமம் வரைக்கும் இன்னைக்கும் நாங்க ரெட்டையிலைக்கு தான் ஓட்டு போடுவோம், எம்ஜிஆருக்கு ஓட்டு போடுவோம்னு சொல்ற கூட்டம் இருக்குது. சிவசேனா எவ்வளவு பெரிய கட்சி மகாராஷ்டிராவில், அவங்களையே நிர்மூலமாக்கிட்டாங்க. நம்மள ஏதாவது பண்ணிடுவாங்கன்ற பயம் தானுங்க பலருக்கு இருக்கு. என்ன கேக்குறீங்க இப்ப நீங்க, எப்படியாப்பட்ட கட்சி சிவசேனாவை அவங்களே விழுங்கிட்டாங்க. அவங்க உண்மை சிவசேனாவிற்கு ஒரு பெரிய பலகீனம் ஏற்படுத்தும். அந்த சமயத்தில் இவங்க எல்லாம் கூட்டணியில இருந்ததும் பாரதிய ஜனதா கட்சிக்கு இப்படியான பெயர்கள் சில மாநிலங்களில் இருப்பதையெல்லாம் நம்ம இருக்கல. ஆமா, சரியா? தமிழ்நாட்டிற்குள்ள பாரதிய ஜனதா இப்ப எங்களோடு சில காலம் கூட்டணியில இருந்திருக்கிறார்கள். பாரதிய ஜனதாவோடு மட்டும் இல்ல, யாரோடு கூட்டணியில இருந்து யார் மேல உட்கார்ந்து ஆட்டு வச்ச போதும். நான் அதனாலதான் உங்களுக்கு சொன்னேன், 18 ஆண்டு காலம் மத்திய ஆட்சியை நடத்தியது திமுக, கூட்டணியில் இல்ல, ஆட்சி நடத்திய. 2 வித்தியாசம் புரியுதுல உங்களுக்கு? ஒரு ஸ்டேட்மெண்ட் சொன்னாரு கடைசியா மன்மோகன் சிங், கலைஞர் கைட் பண்ணாரு, நாங்க ஆட்சி நடத்தணும்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் சொன்னாரு. நீங்க அதை வச்சு சொல்லல. ஆட்சி நடத்துச்சுன்னா அமைச்சரவையில பங்கெடுத்தாங்க. ஆமா, பங்கெடுத்து. இப்ப நாங்க அமைச்சரவையில பங்கெடுத்துட்டீங்கன்னா அந்த ஆட்சி நீங்க நடத்துறீங்கன்னு அர்த்தம். புரியுதானுங்களா? இப்ப இங்க மைனாரிட்டி கவர்மெண்ட் வந்தபோது கருணாநிதி யாருக்கு அமைச்சரவையில் கொடுக்கல, காங்கிரஸ்க்கோ வேற எதுக்கோ கொடுக்கல, அவங்க தான் ஆட்சி நடத்தினாங்க. சரி. ஆனா காங்கிரஸ் கூட்டணியில் எல்லாத்துக்கும் இடம் கொடுத்து நடந்தது திமுகவின் ஆட்சி தான். சரி. இவங்க அவங்க எல்லாம் சேர்ந்து நடத்துற ஒரு ஆட்சி. அதிமுக அப்படி இல்ல. பிஜேபி கூட நாங்க போய் அமைச்சரவையில எல்லாம் பங்கெடுக்கல. கூட்டணி, தேர்தல் கூட்டணி, அவ்வளவுதான் எங்களுக்கு முடிஞ்சு வச்சு. நாங்க எந்த காலத்தையும் பங்கெடுக்கல. 18 ஆண்டு காலம் திமுகவோடும் பிஜேபியோடும் அமைச்சரவையில் பங்கெடுத்து ஆட்சி நடத்திய கட்சி இந்த திமுக. இந்த திமுக அங்க உட்கார்ந்துட்டு அதிமுக அழிக்கிறதுக்கு பார்த்தாங்க. மாநிலத்திலையும் திமுக ஆட்சி, மத்தியிலும் அவங்க ஆட்சி. அன்னைக்கே அதிமுக வேட்டையாட நினைச்சாங்க. அதுக்கே சிக்காத அமைப்பு அதிமுக. புரியுதுங்களா? நீங்க நினைச்சிட்டு இருக்கிறீங்க அதிமுகவின் கடைசி தொண்டன் பயந்துட்டு ஓடிடுவான் கட்சி விட்டு, பையோ தோத்துட்டு, இப்போ கட்சி தோத்துருச்சு என்ன பண்றேன்னு. நான் சொல்றேன், செத்து போய் மண்ணுக்குள்ள போனாலும் இவன் போக மாட்டான். நீங்க நினைச்சிட்டு இருக்கிறீங்களா விளையாட்டா? உங்களுக்கு 50 ஆண்டு காலத்து ஒரு கட்சி தொட முடியுமாங்க? தொட முடியுமாங்க ஒரு கட்சி? நீங்க இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னீங்களா, அமைச்சரவைக்குள்ள பங்கெடுத்துட்டாவே அந்த அதிகாரத்தை நடத்தக்கூடிய இடத்துக்கு அவங்க வந்துடுறாங்க. ஆமாம். தப்பி தவறி உள்ள விட்டீங்கன்னா கூட்டணி ஆச்சுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ உள்ள ஒரு 3 மினிஸ்ட்ரி உட்காந்துட்டாங்கன்னா அவங்க 3 30 ஆக்குவாங்க, 40 எம்எல்ஏ தூக்குவாங்க. இதெல்லாம் நடக்கும். அவங்க 150 500 கூட தூக்கிட்டோம். நான் சொல்றேன், கூட்டணி ஆட்சி இல்லை, அதிமுக ஆட்சி அமைக்கும். எங்கள் பொதுச் செயலாளர் தெளிவுபடுத்தி இருக்கிறார். சும்மா ஊடகங்கள் மறுபடியும் இதை ஊதி அப்படி இருக்குமோ இப்படி இருக்குமோ, அதெல்லாம் ஒண்ணு இருக்காது. நான் கேட்கிற, கனிமொழி முதலமைச்சரா ஸ்டாலினா அடுத்ததுக்கு? அதுக்கான தேவை இல்லையே. ஏன் என்ன பிறந்திருக்கு? ஏன் தேவையில்லை? என்ன பிறந்திருக்கு? துணை முதலமைச்சர் பதவி ஏற்கும்போது கனிமொழி வரலையே. கனிமொழி இந்த வக்கரமா இந்த படமெல்லாம் போட்டுட்டு இருக்கிற ஐடிவிங்க காரணரு கனிமொழி போய் வெளிநாட்டிலே போய் இந்தியாவுக்காக பேசிட்டு வந்தாரு. ஒன்னும் ஒரு 4-5 போஸ்டும் கூட போடலையே. கனிமொழி ஒரு லீடரே கிடையாது. அந்த விஷயத்துக்கு எல்லாருமே ஒரு அணியில் நின்னமில்ல, நிக்கணுமா இல்லையா? தேசம்னு வரும்போது ஐடிவிங்க கனிமொழி அவர்கள் அவங்க கட்சிக்காரங்க தானே, அவங்க கட்சியின் ஒரு லீடர் தானே, நாடாளுமன்ற தலைவர் தானே. இப்போ ஒன்னையும் காணுமே ஐடிவிங்க. ஏன் கனிமொழி 2ஆ பிரிச்சாங்கன்னா கட்சியை?
நேத்தையும் கூட திருமாவளவன் சொல்லியிருக்கிறாரு, நாங்கள் வெளியேறினாலும் வெளியேறலாம், பாமக வந்துச்சுன்னா போயிருவோம், பாமக கூட நாங்க நெருக்கமா இருக்க முடியாது, இது கூட அதிமுக கூட நாங்க கூட்டணி அமைக்கலாம் அமைக்கலான்றாரு. ஆமா. பிரச்சனை என்ன? பிஜேபியும் பாமகவும் அதுதான் பிரச்சனைன்றாங்க. ஆமா. இப்ப குறிப்பா பிஜேபி தான் பிரச்சனையே. அது அதாவது நான் வெளியே பாருங்க எவ்வளவு உங்களுக்காக ஓடிங்களா மாதேஷ்? நான் கேக்குற கேள்வி பிஜேபியோட கூட்டணியில இருக்கிறதுனால எவ்வளவு இழக்க வேண்டியது இருக்கு. இதைத்தானே இப்ப 1/2 மணி நேரம் பேசுறோம். இப்பதான் நான் இந்த கேள்விக்கு ஒரு பதில் சொல்லுங்களேன். இப்படி ஒரு நிலைமை திமுகக்குள்ள இருக்குதே. திமுகக்குள்ள அப்படி ஒண்ணும் இல்லைங்க. என்ன இருக்கு? விடுதலை சிறுத்தை எந்த கூட்டணியில் இருக்கிறாங்க? திமுக கூட்டணியில் நேத்து அவர் பேசுனது என்ன பேச்சுது? அண்ணன் சொல்றாருல, அண்ணன் திருமாவளவன் அவர்கள் நேத்து பேசியிருக்காருல. சரி, இப்ப இதை பத்தி உங்களுக்கு சந்தேகமே வர மாட்டேங்குது ஒரு பத்திரிகையாளருக்கும் கூட? இல்ல, நம்ம விவாதம் எடுத்திருக்கோம். அண்ணாமலை பேசணும்னு உங்களுக்கு சந்தேகம் வந்துருச்சு. இப்ப நாங்க விளக்கம் கொடுத்து நயினார் நாகேந்திரன் அவர்கள் மாநில தலைவர் விளக்கம் கொடுத்தும் கூட வந்துருச்சு. நான் இப்ப சொல்றேன், அண்ணாமலை அவர்களே அப்படி பேசலங்கிறது என்னுடைய தரப்பு வாதம். புரியுதா? நான் மீண்டும் மீண்டும் கேட்கிறேன், எல்லா கட்சிக்காரும் எடப்பாடி முதல்வர் வேட்பாளர் 2026ல எடப்பாடி தான் முதலமைச்சர் அண்ணாமலை சொல்லுவாரா? ஏன் சொல்ல மாட்டாரு? இன்னும் சொல்லல. சொல்ல வேண்டியவர் சொல்றாரு. கட்சியின் தலைவர் நயினார் நாகேந்திரன் அவர்கள். அண்ணாமலை ஒரு முறை சொல்ல வைங்க சார், அப்பதான் சார் உறுதிப்படுத்த. இது என்ன வேலைங்களாங்க? அண்ணாமலை இருந்தாரு, அவருக்கு முன்னாடி தமிழிசை அக்கா இருந்தாங்க, அதுக்கு முன்னாடி பொன்னாரன் இருந்தாரு. ஒவ்வொருத்தர் வீட்டுக்கா நான் போய் என்ன சொல்லிட்டு இருக்குன்னா அவங்களுக்கு அவங்க கட்சி சொல்ற செய்வாங்க. உங்களை விட பாஜக கட்டுப்படுறது எப்படின்னு அண்ணாமலை அவர்களுக்கு தெரியுங்க. நீங்க இப்ப திமுக கும்பல் அவருடைய பேச்சுக்களை எந்த அளவுக்கு பயன்படுத்துறீங்கிறது கூட அவருக்கு தெரியாம இருக்கும். அதெல்லாம் தெரியும், எல்லாம் வெளியே வரும். இப்ப நீங்க அப்படிலாம் நினைக்காதீங்க. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இந்த கூட்டணி நீங்க மிக 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 வலுவாக இந்த முறை ஒரே மோது அவ்வளவுதான் முடிஞ்சது. திமுக இன்னைக்கு அரசியல் களத்துல இல்லாம பண்ண போறோம் 2026. உருவமே ஆகல. இன்னும் இந்த பக்கம் பாருங்க, எல்லாரும் உருவம் பெற்று இருக்காங்க. ஒரு விமர்சனத்தையோ ஆதங்கத்தையோ வெளிப்படுத்துறாங்க. சீட் ஷேரிங்ல நாளைக்கு சீட் அதிகப்படுத்தணும்னு நினைக்கிறாங்க, அதையெல்லாம் பேசுறாங்க. இங்க முதல்ல நம்ம ஒரு உருவமே பெறல, ஒரு இடத்துல உட்காரல, ஒரு இடத்துல ஒரு 7 சேர் 8 சேர் போட்டோம், உட்காரத்துக்கு ஆள் வரல. அந்த சிக்கல்லாம் இருக்குல்ல. எங்க போட்டீங்க? 7 சேர் 8 சேர் 6 வரல. அமித்ஷா வரும்போது நீங்க உட்காரத்துக்கு முன்னாடி அங்க எல்லாருக்கும் சேர் போட்டாங்க. ஏங்க ஒரு பத்திரிகையாளர் சந்திப்புக்கு சேர் போடுறது இல்லாம பட் வரீங்க பத்திரிகையாளர். ஆனா பயங்கரமா வேலை செய்றீங்க சார். என்டிஏ கான்ஃபரன்ஸ் மீட்னு தான் சார் பிரஸ் மீட்லயே போர்டே வச்சிருக்காங்க. ஆமாங்க, நாங்க என்டிஏல தான் இருக்கிற பெண். உங்களுக்கு எல்லாருமே ஒண்ணா உட்காரலையே சார்? குறைஞ்சபட்சம் பாமக உங்களுக்கு கூட வரணும்னு ஆசைப்படுறீங்களா? இல்ல அவங்க உங்க கூட வராங்களா? நீங்க அதுக்கான முயற்சி எடுக்கிறீங்களா? மெகா கூட்டணி மகா கூட்டணின்றீங்க. ஒரு பஞ்சாயத்து போயிட்டு இருக்கு, நீங்க கூட நடுவுல ஐயாவும் சின்னையாவும் சேரணுன்ற ஒரு கருத்து கூட உங்களால சொல்ல முடியல. பிரச்சனை என்னங்க அதுல? நாங்க இப்ப சேர்ந்து இருக்கிற அப்புறம் எங்க மோதுறீங்க, உடைப்பங்க, சொல்றேங்க நாங்க நாளைக்கு சேர போற கட்சி கூட்டணி நீங்க ஏன் பேசுறீங்க? ஒருவேளை விடுதலை சிறுத்தைகள் திருமாவளவன் வந்துட்டாருன்னா என்ன பண்ணுவீங்க? சிபிஐ சிபிஎம் பிரிஞ்சு வந்துட்டாங்கன்னா என்ன பண்ணுவீங்க? ஐயா வைகோ அவர்கள் வந்துட்டாருன்னா என்ன பண்ணுவீங்க? ஏங்க அவசரப்படுறீங்க? இதையேதான் ஒரு 3 வருஷமா சொல்லுங்க. நான் கேட்கிற வந்துட்டாங்கன்னா நானா சொன்னேன். 24 தேர்தலுக்கும் சொன்னீங்க. நானா சொன்ன, அவங்க தான் சொல்றாங்க. இப்ப தோழர் சண்முகம் அவர்கள் சொன்ன கருத்து அவர் கருத்தா ஏன் கருத்தா? சார், அதிமுக கடைவிரித்தேன் கொள்வார் இல்லைன்ற மாதிரி தான் இருக்கிறதா சொல்றாங்க. அப்புறம் கூட்டணி தான் நாங்க தான் வலுவாயிட்டு இருக்கிறோமே. எங்க இப்ப பாரதிய ஜனதா கூட்டணி அமைஞ்சா 2 பேர் தான் உட்காந்துருக்கீங்க. உங்களுக்கு என்னங்க பிரச்சனை? அதிமுக தனிச்சே அடிச்செறிஞ்சிருவோங்க திமுக. நீங்க என்னங்க இப்படி நினைச்சிட்டு இருக்கிறீங்க? திமுக அதிமுக நினைச்சுன்னா தமிழ்நாட்டின் தனிப்பெருங்கட்சிங்க அதிமுக. திமுக பல இடங்கள்ல கிளையே கிடையாது. என்ன சொல்றீங்க? ஐயா சத்தியம் சொல்றேன். இல்ல நீங்க கொங்கு மண்டலத்துல எல்லாம் லீடரே கிடையாதுங்க. ஒருத்தருமே கிடையாது. செந்தில் பாலாஜி இருக்காரு. கரூர்ல இருந்து வரணும் நீலகிரி வரைக்கும். என்ன எத்தனை கிலோமீட்டர் தெரியுமா உங்களுக்கு? எத்தனை மாவட்ட இடையில வருது தெரியுமா? அந்த செந்தில் பாலாஜியே அங்க இப்ப அதிமுக இருந்து போனது தான் அவங்களுக்கு. அதுக்கு முன்னாடி அது லீடரும் கிடையாது. புரியுதுங்களா? அதனால அதெல்லாம் நீ பேசி எல்லாம் சங்கடங்கள். நான் சொல்றது, எங்கள் கூட்டணி அமைந்து விட்டது. எங்கள் கூட்டணிக்குள்ளான ஒருங்கிணைப்பு குறித்து பத்திரிகையாளர்கள் இவ்வளவு பதட்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நான் சொல்றது மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவே சொல்றேன். தினந்தோறும் இதையே பார்த்து கொண்டு எழுதி கொண்டு அவர்களுக்கு அதுல சில பயன் கிடைக்கிறது என்பது எனக்கு தெரிகிறது. அநேகமாக மாதேசவர்கள் கூட அவர்களுக்கு கிடைக்கிற அந்த பயனை தோலுரித்து காட்ட வேண்டும் என்பதற்காகத்தான் எனக்கு இந்த கேள்வியை கேட்கிறார் என்று கூட நான் நினைக்கிறேன். என்ன அப்படி அந்த பயனை அனுபவிக்கிற காரணத்திற்காக அவர்கள் அதை எழுதிட்டே இருக்கிறாங்க. ஆனால் உண்மையான பிரச்சனை என்பது திமுக கூட்டணிக்குள்ளே நடந்து கொண்டிருக்கிறது. நாங்கள் சொல்லுவது, கூட்டணியில் இருக்கிறோம், கூட்டணியில் இல்லாமல் போகிறோம், ஒரு கட்சி இன்னொரு கட்சி சேருகிறது, சேராமல் போகிறது. பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய இன்றைக்கு அந்த சின்ன சிக்கல் வருகிறது என்று சொன்னால் அந்த சிக்கலை ஊதி பெரிதாக்குகிற வேலை இன்றைக்கு திமுக அவ்வளவு அவசர அவசரமாக செய்ய போல அதிமுக செய்யாது. அதிமுகவை பொறுத்தவரை அது அவங்களுடைய உட்கட்சி பிரச்சனை. அவங்களுக்கு தெரியும், மெச்சூர்டு லீடர்ஸ், அவங்களுக்கு தெரியும் அது எப்படி சரி ஒன்று அவங்க பண்ணுவாங்க. நாங்க போய் அதுக்குள்ள நீங்க எங்க கூட்டணியில் இருக்கிறீங்க அல்லது கூட்டணிக்கு வர போறீங்க, இதை பண்ணுங்க, அதெல்லாம் எங்க வேலை கிடையாது. புரியுதானுங்களா? அந்த கட்சிக்கு ஒரு மரியாதை இருக்கிறது, அந்த கட்சியினுடைய தரம் அவங்களுக்கு தெரியும். அந்த 2 பேரும் தரமான லீடர்ஸ், அதெல்லாம் யாருக்கு மாற்று கருத்து இருக்கு இன்னைக்கு? அப்ப அவங்க அதை சரி பண்ணுவாங்க. நீ ஏன் போய் அதை ஊதுற? பேசாம இரு. நீ கட்சிக்குள்ள தாக்கிட்டு வெட்டி கொண்டு ஓட்டு வந்தீங்க, 3 பேரை கொண்டு போய் எரிச்சு விட்டுட்டு வந்தீங்க பத்திரிகை அலுவலகத்துல. அப்புறம் கூடி கொளாவி கும்மாளம் அடிக்கிறீங்க. அதையெல்லாம் பேசினா உங்க கட்சிக்குள் நடந்தது. தகப்பனை மகன் அறைந்து விட்டார் என்றெல்லாம் செய்தி வந்ததே.
தகப்பன் தானே இல்லை, மகன் இருக்கிறாரே. அதெல்லாம் பேசினா இதெல்லாம் அசிங்கம் இல்ல. உங்க கட்சி பிரச்சனை நீ பார்த்துட்டு போ, அவங்க கட்சி அவங்க பார்த்துக்குவாங்க. எங்களுக்கு இறுதியா அது ஒரு தேவையில்லை. கேள்வி. பிஜேபி, ஏடிஎம்கே எல்லாம் ஒண்ணு சேர்ந்து போய் ஓட்டு கேட்டீங்கன்னா மக்கள் ஓட்டு போட்டுருவாங்களா? ஏன் போட மாட்டாங்க? இப்ப யார் திமுக கூட போனா போடுவோம். திமுக முதல்ல தெருவில் விடுவாங்களா? ஏன் ஓட மாட்டாங்க? எங்க விடுவாங்க? ஏன் நான் கட்டிட்டு இருந்த மின்சார கட்டணம் எத்தனை, இன்னைக்கு நான் கட்டுற மின்சார கட்டணம் எத்தனை, நான் கட்டிட்டு இருந்த சொத்து வரி எத்தனை, இப்ப நான் கட்டுற சொத்து வரி எத்தனை, காய்கறி விலையிலிருந்து அத்தனை விலையும் ஏற்றி வச்சிருக்கிறேன், குப்பைக்கு வரி போட்டு வச்சிருக்கிறேன், மாநகராட்சி பண்ற எல்லாத்துக்கும் வரி போட்டு வச்சிருக்கிறேன். ஒரு இடத்துலயாவது சாலைகள் சரியா இருக்குதா? ஒரு இடத்துலயாவது குடிநீர் விநியோகம் சரியா இருக்கா? இன்னைக்கும் இரவு நேரத்துல மின்துண்டிப்பு நடந்து கொண்டிருக்கிறது. ஒரு தெருவிலும் இன்றைக்கு பெண்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். தமிழ்நாட்டில் இருக்கிற பெண்கள் பாதுகாப்பு இல்லாமல் உணர்ந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த தெய்வ செயல் என்கிறவன் திமுக அமைச்சர்களுக்கு பெண்களை கூட்டிட்டு கொண்டு போய் விடுறான். அந்த பொண்ணு கம்ப்ளைண்ட் கொடுத்தா, அவன் போய் முன்ஜாமீன் வாங்குற வரைக்கும் அவன் மேல நீ கேஸ் போடல. இந்த சமூக வலைதளங்கள் இயங்கி கொண்டிருக்கிற பெண்கள் அத்தனை பேரையும் கொச்சைப்படுத்தி கொண்டிருக்கிறாய். மிக 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 வக்கர புத்தியோடு பதிவுகளை போடுகிறாய். மிக 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 வக்கர புத்தியோடு இருக்கிறாய் என்பதை இவன் அமைச்சர் மூலமாகவே காட்டுகிறாய். இவ்வளவு இளவெடுத்துக்கிறவங்களை பார்த்த வரவுமா மக்கள் இவங்களை தெருவுக்கு விடுவாங்க? நல்ல குடும்பத்துல பிறந்து இன்னைக்கு நல்லா வாழ்ந்துட்டு இருக்கிறவ, தன் வீட்டுல ஒரு மகன் ஒரு மகள் ஒரு குடும்பம், ஒரு நடுத்தர குடும்பம் இன்னைக்கு வாழ்ந்துட்டு இருக்கிறவ, இவர்களுடைய இந்த அராஜகத்தையும் இந்த ரவுடியசத்தையும் இந்த பெண்களுக்கு எதிரான நடந்து கொண்டிருக்கிற இந்த கொடுமைகளையும் நான் மதேஷ் ஒரு செய்தி நான் பதிவு பண்றேன். அதன் மூலமா நான் பதிவு பண்றேன். இது வரைக்கும் ஆர்டி பேசல. கோயம்புத்தூர்ல போன வாரத்துல ஒரு 4 பசங்களை கைது பண்ணியிருக்காங்க. இது ட்ரக் பயன்படுத்தினாங்க என்று சொல்லி. சரிங்களா? அது என்ன தகவல்ங்கிறத விசாரிக்கிறோம். அது என்ன நடந்துக்குதுன்னா, கை இப்படி பொத்து இருக்குது, புரியுதுங்களா? இப்படி பொத்து நிக்குது, ஊசி குத்துறான். அவன் ஏதோ ஒரு மாத்திரைகள் சொல்றான். அந்த மாத்திரைகளை எல்லாம் அந்த மாத்திரையை வாங்கிட்டு போய் ஒரு கேன்ல தண்ணியில போட்டு நீங்க 4 சிரிஞ்சில் எடுத்துக்கிறான். ஒரு 4 சிரிஞ்ச் ஃபில் ஆகுற அளவுக்கு அந்த தண்ணி இருக்கும். எடுத்து கையில் ஏத்திக்கிறான். பூரா கை பொத்துட்டு நிக்குது. நான் சொல்றேன், காவல்துறை அதிகாரியிடம் பேசுங்க. ஒரு காவல்துறை அதிகாரி பொதுவா சொல்றேன். என்ன தெரியுங்களா சொன்னார்? கல்யாண சுந்தரம் ஃபுல் கை ஷர்ட் போட்டிருக்கிறன்னு பார்த்தாலே பயமா இருக்குதுங்கிறார். ஏன் அந்த அளவுக்கு அந்த கை பொத்து போற விஷயம் தெரியாம இருக்கணுங்கிறதுக்காக போட்டு தெரியுறான்ங்கிறார். இந்த அளவுக்கு இருக்கு ட்ரக் பயன்பாடு, கஞ்சாவினுடைய பயன்பாடு. நான் உங்களுக்கு சொல்றேன், அமைச்சர் சொல்றார் சட்டமன்றத்துல, ஹெச்ஐவி ரேபிட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு, தமிழ்நாட்டில் டபுள் ஆயிருக்கு குறுகிய காலத்துல. அட ஹெச்ஐவி எப்படியா திடீர்னு அதிகமாகும்? சிரிஞ்சு போட்டுக்கிற அதுதான் ஆகுது. பூரா ட்ரக்கு. எவன் எந்த மப்புல சுத்துறான்னு தெரிய மாட்டேங்குது. முதலாவது குடிச்சிட்டு மது வருந்திட்டு வருவான், கண்டுபிடிச்சிடலாம். ஒரு பக்கம் கள்ளச்சாராயத்தை கொண்டு இன்னைக்கு ஒரு ஆண்டு முடிஞ்சு போச்சு. ஒரு பக்கம் கள்ளச்சாராயத்தை ஊத்தி கொடுத்து நூற்றுக்கணக்கான பேரை கொலை செய்யற இந்த கவர்மெண்ட் தானே. உன்னுடைய அஜாக்கிரதையில் நடந்து நீ திமுக காரந்தையா கைதியா இருக்கிறான். இன்னும் கவர்மெண்ட் இன்னைக்கு சிபிஐக்கு வழக்கு போய் மாட்டுது. உள்ள போவீங்க எல்லாரும். எங்க பொதுச் செயலாளர் சொல்ற மாதிரி கண்ணுக்குட்டி மட்டும் இல்ல, கண்ணுக்குட்டியோட ஓனர் எல்லாம் சேர்ந்து உள்ள போறீங்க. ஒரு பக்கம் கள்ளச்சாராயம், ஒரு பக்கம் கஞ்சா விற்பனை. வீட்டுக்கு ஆன்லைன் டெலிவரி பண்றாங்க கஞ்சா. கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? பால் ஆன்லைன் டெலிவரி பார்த்துருக்கிறோம். அமேசான் பிளிப்கார்ட்ல வர்ற மாதிரி வீட்டுக்கு கஞ்சா வருதுங்க. இவன் கவர்மெண்ட் நடத்திட்டு இருக்கிறாங்க. 80 வயசு மூதாட்டியை கொண்டு போய் பாலியல் வன்புணர்வு பண்ணிருக்கானுங்க. இந்த பல்லாவரத்துல ஒரு பிள்ளை 13 வயசு பிள்ளைய கேங் ரேப் பண்ணிருக்காங்க. எத்தனை கேங் ரேப் ரிப்போர்ட் ஆயிருக்கு இந்த ஒரு ஆண்டு 2 ஆண்டுக்குள்ள? ஆகுதா இல்லையா? அந்த 13 வயசு குழந்தைய பாலியல் வன்புணர்வுக்கு உட்படுத்தின அந்த 4 நாயை அரெஸ்ட் பண்ணிட்டு வர சிரிச்சிட்டு வர்றானுங்க. அவன் செருப்ப கழட்டி அடிக்க முடியல நம்மளால. அவனை இங்க தமிழ்நாட்டுல உட்காந்துட்டு நம்ம சிரிச்சிட்டு வர்றானுங்க. இவங்க காவல்துறை ஹேண்டில் பண்ற லட்சணம் எல்லாம் பேசி. காவல்துறை அடிச்சு கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? காவல் நிலையத்தை அடிச்சு உடைச்சது நானெல்லாம் வரலாற்றுல சௌரி சௌரால படிச்சிருக்கிறேன். புரியுதுங்களா? அதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்சு காவல் நிலையை அடிச்சு உடைச்சு ஒரு ரவுடி கும்பல் போய் மதுரையில காவல் நிலையத்தை அடிச்சு உடைச்சிருச்சிங்க. கம்ப்யூட்டர் பூரா உடைச்சு, ஃபேன் எல்லாம் உடைச்சு. ஒரு ஆளாவது போய் செய்தி எடுத்தீங்களா மதேஷ்? யாராச்சும் எடுக்க முடிஞ்சா? மெயின் ஸ்ட்ரீம் மீடியா எல்லா ஊர்லயும் ரிப்போர்ட்டர்ஸ் வச்சிருப்பாங்கல்ல, எடுத்தாங்களா உடைஞ்ச காவல் நிலையத்தை? ஏன் எடுக்கல? ஆனா அந்த காவல் நிலையம் எந்த தொகுதிக்குள்ள வருதோ அந்த தொகுதியோட எம்எல்ஏ போறாரு. அந்த காவல் நிலையம் உடைஞ்ச காவல் நிலையத்தை பார்வையிடுறாரு. அவர் அரெஸ்ட் பண்றீங்க. இங்க எதிர்கட்சி துணைத் தலைவர் உதயகுமார் அவர்களை, சட்டமன்ற உறுப்பினருங்க அவர் ஏன் போலீஸ் ஸ்டேஷன் போக கூடாது? அடிச்சு நொறுக்கிட்டானுங்க. அந்த செய்தி வெளியே யாருக்கும் சொல்லிடாத, பேப்பர்ல வந்துடக்கூடாதுன்னு ஒரு உத்தரவு போட்டு ஒரு கமிஷனர் எஸ்பி வேலை செய்யறாங்கன்னு சொன்னா இது உருப்படுமாங்க இந்த நாடு? இவ்வளவு கேவலமா ஆட்சி பண்ணிட்டு கொஞ்சம் கூட வெக்கப்படாம நீ எல்லாம் நீ மாநில உரிமையை காப்பாத்துற, கீழடி காப்பாத்து. உனக்கு எங்க கீழடி தெரியும்? கீழடியாவது மேலடியாது. திமுக தெரிஞ்சது ஒரு அடியும் தெரியாது, ஒன்னும் தெரியாது. நீ எல்லாத்தையும் இதுக்கு பயன்படுத்து. தமிழ் 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 தமிழ். தமிழுக்கு தனி பல்கலைக்கழகம் கண்டவர்கள் நாங்க. அதிமுக எங்கள் பொதுச் செயலாளராக இருந்த எங்களுடைய தலைவராக இருந்த புரட்சி தலைவர் கட்டினார் தமிழுக்கு தனி பல்கலைக்கழகம். உலகத்தமிழ் மாநாடு 3 மாநாடு அண்ணா நடத்தினார். 2வது உலகத்தமிழ் மாநாடு, 5வது உலகத்தமிழ் மாநாடு புரட்சி தலைவர் நடத்தினார், 8வது உலகத்தமிழ் மாநாடு புரட்சி தலைவர் அம்மா நடத்தினார். கருணாநிதி என்ன நடத்தினார்?
அங்கீகாரமே இல்லாத செம்மொழி மாநாடு நடத்தி மகள்ல இருந்து பேரன்ல இருந்து பேத்தியில இருந்து அத்தனை பேத்தையும் மேடை ஏற்றி பாட்டு பாட வச்சுட்டு இருந்தாங்க. அந்தஸ்து வந்துருச்சுல்ல செம்மொழி அந்தஸ்து. நமக்கு அந்த செம்மொழி அந்தஸ்து வந்ததுலயே எவ்வளவு பெரிய துரோகம் திமுக செஞ்சது உங்களுக்கு தெரியுமா? இல்ல பெரிய இதுதானுங்க, அங்கீகாரம் தானுங்க. 3000 ஆண்டுகளுக்கு முற்பட்ட மொழி செம்மொழிக்கான அந்தஸ்தை பெறுகிறது என்பதை குறித்து தான் நாம இப்ப போராடிட்டு இருந்தோம். நானெல்லாம் அந்த நேரத்துல போராட்டத்தில் இருந்தோம் தான். சரிதாங்களா? அன்னைக்கு பெரிய தமிழறிஞர்கள் போராடினாங்க, நாங்களாம் கல்லூரி மாணவர்களா போராட்டத்தில் கலந்துக்கிட்டவங்க தான். கருணாநிதி அவர் பங்கெடுத்திருந்த காங்கிரஸ் கவர்மெண்ட்ல என்ன காம்ப்ரமைஸ் பண்ணாரு தெரியுங்களா? 1500 ஆண்டுகளுக்கு அந்த லிமிட்டை குறைச்சு அதுல பல மொழிகளை செம்மொழியாக்கி அதனோடு தமிழையும் செம்மொழியாக்கினார். புரியுதுங்களா? இன்னைக்கும் செம்மொழி வென்றாருங்கிறாங்க இல்லைங்களா? எப்படி வென்றாருங்கிறது இதுதான். இன்னொரு 1000 வருஷம் குறைச்சிருந்தாருன்னா இன்னும் எல்லா மொழியுமே செம்மொழி, நம்ம மொழியும் செம்மொழின்ட்டு போயிருக்கும். தமிழினுடைய அந்த தனித்தியங்கும் தன்மை குறித்தான எந்த விதமான புரிதலையும் கொண்டு வராத மாதிரி தான் செம்மொழிங்கிற அந்த இடத்தை பெற்றோம் நம்ம. அப்புறம் அதுக்கு ஒரு மாநாடு, அந்த மாநாடு நடத்தப்பட்டது எதுக்கு? 2009 நடந்த இனப்படுகொலை. ஒட்டுமொத்த இனமும் அழுது கதறி துடிச்சிட்டு இருக்குது, ரத்த சகதியிலிருந்து வெளியே வரல. இங்க ஆட்டம் பாட்டம் கேட்டா ஒரு சங்க இலக்கியத்திலேயே இருக்குது. ஒரு வீதியில இளவு நடந்துருச்சுன்னா இன்னொரு வீதியில திருமணம் நடந்ததெல்லாம் சங்க இலக்கியத்திலே இருக்குது. யார்? இவருதான் சங்க இலக்கிய பண்டிதராச்சே, பெரியவர். பெரியவா செஞ்சதை தான் இப்ப சின்னவா செஞ்சுட்டு இருக்கா. அப்படி நீங்க போய் அப்படிதான் சொல்றேன். நான் சொல்றேன், உண்மையா சொல்றேன். நான் சொல்றேன், நீங்க இது மக்களாட்சிங்க, மக்களாட்சிங்கிற பேர்ல நடந்து கொண்டிருக்கிற ஒரு கொடூரமான குடும்பத்தினுடைய மிக மோசடித்தனமான ஆட்சி. உதயநிதிக்கு ஓட்டு போட்டாங்க, ஜெயிச்சிருக்காரு, துணை முதலமைச்சர் ஆயிருக்காரு. அதுதான் ஸ்டாலின் சீஃப் மினிஸ்டர் ஆகியிருக்காங்க. அதான் துயரம். நான் உங்களுக்கு தெளிவா சொல்றேன் மதேஷ். உதயநிதி அந்த இடத்துல கொண்டு போய் வச்சது யார்? இன்ப நிதியை கொண்டு வந்துட்டாங்க. எங்கேயும் கொண்டு வரல, வந்துட்டாங்க. முரசொலிக்கு வந்துட்டாரு, பொறுப்பெடுத்து. அவருக்கு அது அவங்களுடைய இது சார், பிசினஸ் சார், அவங்களுடைய தனி நிறுவனம் சார். அதுக்கு அவங்க வந்தா உங்களுக்கு என்ன சார்? இதே உங்களுக்கு என்ன பிரச்சனை? நான் என்ன சொல்றேன்னா, அந்த ரோடு எங்களுக்கு தெரியுதுங்கிற உதயநிதி அங்கதான் வந்தாரு. போன ஒரு வருஷத்துக்கு முன்னாடி எதேச்சியா முரசொலி நான் பார்த்தப்ப வெளியீட்டாளர் ஆசிரியர் ரெண்டுமே உதயநிதி தான் போட்டுருந்துச்சு. சரிங்களா? அது அப்போ உதயநிதி அங்கதான் வந்தாரு. அதுக்கு முன்னாடி ஸ்டாலினும் அங்கதான் வந்தாரு. எனவே அங்கிருந்தா வருவாங்க. புரியுதுங்களா? அவங்க கொண்டு வந்துட்டாங்க. அது எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. திமுக காரர்கள் சில பேர் அவருக்கும் போஸ்ட் தயாராயிட்டாங்க, ஒட்டுவாங்க. அதை அவங்க ஒட்டிட்டு திரிட்டும். நான் என்னை பொறுத்த வரைக்கும் இவர்கள் நடத்தி கொண்டிருப்பது ஒரு மோசடி. ஒரு குடும்பத்தினுடைய அந்த தன்னுடைய சுயநல ஒரு நுகர்வு வெறிக்காக தமிழ்நாட்டை சுரண்டி கொள்ளுகிற இந்த குடும்பம் தமிழ்நாட்டின் அரசியலில் இருந்து அப்புறப்படுத்தப்பட வேண்டும். இதை செய்வதற்கு நாம் துணிகிற போது எல்லா விதமான தாக்குதல்களையும் நம்ம மேல வைக்கிறாங்க. தனி மனித தாக்குதல் நடத்துவாங்க, உங்களை சேஸ் பண்றதுக்குன்னே டீமை போட்டு வேலை செய்வாங்க. இன்னைக்கு அதெல்லாம் நடக்குது. நீங்க கருத்துரிமை இவங்க பேசுறாங்க இல்லைங்களா? ஒரு அமைப்பு இருக்குது, பேர் சொன்னா உங்களுக்கு பிரச்சனை வந்துருங்கக்கா நான் யோசிக்கிறேன். நான் வெளிப்படையா தான் பேசிட்டு இருக்கேன். அந்த அமைப்பு இன்னைக்கு அதனோட வேலை என்ன? பொய் கருத்துருவாக்கத்தை உருவாக்கி அதை எப்படி மக்கள்கிட்ட கொண்டு வருதுங்கிறது. ஒரு விவாதத்துல உட்காந்துட்டு ஒருத்தர் பேசுறாரு, திமுக சார்பில் வந்தவர், 1,00,000 வீடுகள் கொடுத்திருக்கிறோம் இந்த ஆட்சியிலின்னு. ஏன் நாங்களும் உங்களுக்கு கீழே தானே இந்த நாட்டில் தான் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். 2 கோடி பேர் மக்களை தேடி மருத்துவத்தில் பயனடைந்து விட்டார்கள். முதலமைச்சரே பேசுகிறார். 2 லட்சம் மின் இணைப்புகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது விவசாயி. எல்லாமே பொய், அப்பட்டமான பொய். இதையெல்லாம் எப்படி நாங்க நிரூபிக்கிறது? நீ விவாதத்தில் உட்காந்துட்டு போய் இதை விட திமுகவினுடைய ஆதரவு நண்பர் ஒருத்தர் சொல்றாரு, நான் சொன்ன 69 விழுக்காடு இடஒதுக்கீடு இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்குதுன்னா புரட்சி தலைவி அம்மா அவர்கள் காலத்திலே கொண்டு வரப்பட்டதுன்னு அவர் கேட்கிறாரு. கருணாநிதி அவர்களினுடைய, கலைஞர் அவர்களினுடைய சிந்தனையை நீங்கள் திருடிட்டீங்களாங்கிறாரு. எங்க 69 விழுக்காடு சட்டமாக்குனது யாருங்க? இதையெல்லாம் கூட பொய் பேசுகிற இடத்துக்கு வந்துருச்சு திமுக. எது வேணா செய்யும். நான் உங்களுக்கு இப்பவும் சொல்றேன், தேர்தல் வரைக்கும் நாங்கள்லாம் இருந்தோம்னாவே பெரிய விஷயம் தான். ஒண்ணு தூக்கி உள்ள வைப்பான், இல்லைன்னா ஆளையே முடிப்பான். அதுக்கெல்லாம் தயாராயிட்டான். இந்த அளவுக்கு நடந்துட்டு இருக்கிறத இந்த மக்கள் மத்தியில் நான் வைக்கிறேன். இவ்வளவு கேவலமா நடக்கிற ஒரு ஆட்சி நாம் அப்புறப்படுத்தலைன்னா இந்த நாடு வீணா போயிடும். ஒரு பெண் தமிழ்நாட்டுக்குள்ள நிம்மதியா நடமாட முடியாத நிலை வந்துவிடும். இன்னைக்கு இருக்கிற இதே இந்த போதைப் பொருள் கலாச்சாரம் பரவுச்சு என்று சொன்னால் தமிழ்நாடு முற்ற முழுவதுமாக தமிழர் இனம் அழிந்து போய்விடும். இதுக்கு அச்சாரம் போட்டு இருக்குது இந்த திமுக. இதை அப்புறப்படுத்துங்க. இந்த ஒரு குடும்பத்துக்காக யாரும் இப்படி இருந்துட்டு வேண்டிய அவசியம் இல்லை. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு நல்லாட்சி இந்த மண்ணிலே மீண்டும் கொடுக்க நான் எழுதி தருகிறேன். 2026 அது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமைக்கிற ஆண்டு. கட்டாயம் ஆட்சி அமைப்போம். திமுகவின் இந்த குடும்பத்தை அரசியல் களத்திலிருந்தே அப்புறப்படுத்துவோம். நான் மீண்டும் சொல்றேன், தோற்கடிப்போம் சொல்ல, அரசியல் களத்திலிருந்தே அப்புறப்படுத்துவோம். தமிழ்நாட்டு அரசியல் களத்தில் இவர்கள் இருக்க முடியாத நிலையை உருவாக்கும். மக்கள் தான் முடிவு பண்ண போறாங்க. நேரில் நேரம் கொடுத்து பேசியமைக்கு நன்றி. மிக்க நன்றி.